ஹாய் டாமி, இட்ஸ் யூர் ட்ரீம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹார்ட்லெஸ் கிங்கோட ஃபைனல் பார்ட். எத்தனை பேர் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு தெரில. அப்புறம் சில பேர் இன்னும் கொஞ்சம் லென்த் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதை லென்த் பண்ணால் கொஞ்சம் போர் அடிச்சிருமோன்னு தோணுதுடா. அதான் என்ன கண்டென்ட்டோ அதை மட்டும்தான் நான் கொடுத்தேன். ஸோ அதனால் 10 எபிசோடில் நான் கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒரு எபிசோட் கூட போர் அடிக்காமல் நான் கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நிறைய பேர் ஒரு எபிசோடுக்குமே எனக்கு தனியாக டிஎம் பண்ணி சொன்னீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ உங்கள் சப்போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே. எனக்கு இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணும் போதே எனக்கு பயங்கர கன்ஃபியூஷன்ரா. இது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, நான் கரெக்டாக கொடுப்பேனா மாட்டேனா அப்படின்னு ஒரு பயங்கர கன்ஃபியூஷன். பட் ஏதோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறம் நீங்கள் எல்லாம் அவளாக எதிர்பார்த்துட்டு இருந்த 10th பார்ட், அதாவது ஃபைனல் பார்ட் உங்களுக்காக கன்டினியூ பண்ணலாமா? சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி 9 எபிசோடும் பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடுங்கடா. நான் ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வைக்கிறேன், அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கடா. ஓகேவா? இப்போது நம்ம போன எபிசோடு எங்கே விட்டோன்னா, வைன் கொரியாலேருந்து கிளம்பியிருப்பா. தியோங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். வாட்டி அவன் இதே இருக்கிறத அவன் உணர்றான். இப்போது வைன் தான் போட்டில் தான் உட்காந்துட்டு ஒரு மாதிரி அழுதுட்ருக்கா. அவளால் முடியல. இப்போ ஜாரா தான் வைன் எதுக்கு அழற, அதுதான் வேண்டான்ட்டு வந்துட்டல. என்ன தான் வேணான்னு வந்திருந்தாலும் என் மனசு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழறா. அதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாம். நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு நான் வரணும்? இப்போ வைன் தான் நிமிந்து பார்க்குறா. என்ன சாரா பேசுகிற, நம்ம எந்த நிலமையில இங்கே வந்தோன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன்னா அவன் ஒரு பணிப்பெண்ணாக தானே கூட்டிகிட்டு வந்திருப்பான். தெரியும். அப்புறம் நான் எந்த உரிமையோடு இங்கே இருக்கிறது சொல்லு. சரி அழாத, நான் கூட இருக்கேன் அப்படின்ட்டு ஜாதா ஹக் பண்ணிக்கிறா. வைனுமே ஹக் பண்ணிவிட்டு ஷோல்டரில் தான் உட்காந்து அழுதுட்ருக்கா. அழாதடி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படி நீ அழறதை பார்க்கறதுக்கு. இல்லைனா பேசாமல் திரும்பி போயிடலாமா? ம், இப்போ ஊருக்கே போகலாம் அப்படின்றா. அங்கே ஊருக்கு போனால் யாருமே கிடையாதேடி. இதுக்கு முன்னாடி மட்டும் நமக்கு யாராவது இருந்தாங்களா சொல்லு? தனியாக தானே இருந்தோம் 2 பேரும். அந்த மாதிரியே இருந்துக்கலாம். இதுக்கப்புறமாச்சும் சாரா உன் வாழ்க்கையை நீ பார்க்குறியா? உனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமாக போறியா அப்படின்னு கேட்குறா. என்ன பேசுகிற? உன்னை இப்படி விட்டுட்டு நான் எங்கே போவேன்? இங்கே பாரு, எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்த. என்னோட சாகிற தருணம் வரைக்கும் நீ என் கூடவே இருந்த. போதும் சாரா, இதுக்கப்புறமாவது உனக்காக நீ உன் வாழ்க்கையை வாழு, என்னை பற்றி யோசிக்காத. இப்போ சாரா தான், சரி நான் என் வாழ்க்கையை வாழ்கிறேன், முதல்ல உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வாழ்கிறேன், சரியா? நீ மட்டும் இப்படி இருப்பியா? நான் மட்டும் சந்தோஷமாக இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை பார்த்துட்டு போகணுமா? சாரா, இங்கே பேசாத வயன். புரிஞ்சுக்கோ சாரா, நான் இதுக்கப்புறம் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல. சரி, நீ பண்ணிக்கலன்னா என்ன, நானும் பண்ணிக்கல, 2 பேரும் இப்படியே இருந்துருவோம் கடைசி வரைக்கும், என்ன சொல்கிற அப்படின்னு சாரா சொல்கிறா. இப்போ வயன்தான், நீ சொன்னால் கேட்க மாட்டேன், நாங்கள் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. பார்த்துக்கோ. இப்படி அவங்க பேசிக்கிட்டு அவங்க ஊருக்கு தான் போயிட்டுருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தா தேங் தான் அவனோட அறையில் உட்காந்துட்டு வைனை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கான். இப்போ அலெக்ஸ் தான் வந்திருப்பான். தேங் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு நேராக ஜங்கு கிட்ட போய்ட்டு விஷயத்த சொல்லியிருப்பான். என்ன சொல்கிற? ஆமாம் இளவரசரே, அவர் இப்படியே இருந்தார்னா வேறு எதுலேயும் கவனம் இருக்காது, நம்மளோட ராஜ்யம் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ ஜங்குக் தான் யோசிக்கிறான். சரி வா அப்படின்ட்டு இப்போ ஜங்குக் தான் அவனை அறையை விட்டு வெளியே வரான். ஜாக் தான் பார்த்துட்டு, இளவரசரே எங்கே போகிறீங்க? நீங்கள் ஓய்வு எடுக்கணும்ல, அதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். பின்னாடி அலெக்ஸும் ஜாக்கும் நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ நேராக தேங்கோட அறைக்கு தான் போகிறான். போய் கதவு தட்டினதும், அலெக்ஸ் என்னை கொஞ்சம் நேரத்துக்கு தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், தேவாங் நான் ஜங்குக் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொன்னதும் அங்கேருந்து திருப்பி எந்த வார்த்தையும் வரல. பொறுமையாக கதவை திறந்துட்டு உள்ளே தான் போகிறான். தேவாங் ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். அவனை பார்த்துட்டு தான் பக்கத்தில் போய் உட்காடுறான். அவனோட ஷோல்டரில் தான் கை வைக்கிறான். தயாங்
இப்போ தேங் தான் திரும்பி ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்கு கண்ணெலாம் ஒரு மாதிரி கலங்கியிருக்கு. என்னாச்சு அப்படின்னு கேட்டதும் தேங் ஒன்றுமே சொல்ல. அவன் கண்ணை ஒரு மாதிரி இது பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை ஜங்குக், நீ ஓய்வெடுக்க வேண்டியதானே, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஓய்வெடுக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் நீ இப்படி இருக்கும் போது நான் எப்படி நிம்மதியாக ஓய்வு எடுக்கிறது? உன் மனசில் என்ன இருக்குது? உன் மனசில் என்ன நினைக்கிறேன்னு வெளியே சொல்லு தயாங். அப்போ தான் ஏதாவது விட கிடைக்கும். இப்படி மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தால் ஒன்றும் ஆகாது. எனக்கு தெரியும் உனக்கு இதையான ஒரு விஷயம் இல்லைன்னு. ஆனால் இப்போ புதுசாக ஒரு விஷயத்த நீ உணர்ந்திருக்க. அது என்னன்னு புரியாமல் நீ உட்காந்துட்ருக்க, அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ தயங்க எதுவும் சொல்லலை. அமைதியாக ஜங்குக்கு தான் பார்க்குறான். இப்போ அலெக்ஸா, பிரின்ஸ், எனக்கு புரியுது பிரின்ஸ், உங்களுக்கு வயன் மேலே காதல் வந்துருச்சு, அப்படி தானே? அப்படி இருக்கும் போது எதுக்கு அவங்கள போக விட்டீங்க? நீங்கள் அவங்கள தடுத்து நிறுத்தியிருக்கலாம்ல. நீங்கள் ஒரு பிரின்ஸை. நீங்கள் சொன்னால் மறுவார்த்தை பேசாமல் அவங்க இங்கேயே இருந்திருப்பாங்க. அவங்கள எதுக்கு நீங்கள் போக விட்டீங்க? இப்போ எதுக்கு நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ ஜங்குக் தான், ஆமாம் தயம், நீ தடுத்துருக்கலாம், ஏன் தடுக்கல நீனு அப்படின்னு சொல்லி இப்போ ஜங்குக்கும் கேள்வி கேட்குறான். ஏன் உனக்கு ஒயின் வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, யார் வேணான்னு சொன்னா? எனக்கு அவள் வேணும். இப்போது அலெக்ஸும் பார்க்குறான், ஜாக்கு ஜங்குக்கும் பார்க்குறான். ஜங்குக் முகத்தில் ஒரு சின்ன ஸ்மைலு. அப்புறம் எதுக்கு அவளை போட்ட? உன் மனசில் இவ்வளோ காதல் இருக்கும் போது. ஏன்னா அவளை இங்கே நான் கூட்டிகிட்டு வரும்போது என்னவா கூட்டிகிட்டு வந்தேன்? ஒரு பனி பெண்ணாக கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே கூட்டிகிட்டு வந்து அவளை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன். இப்போ எல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னால் நான் பண்ண தப்பெல்லாம் சரியாயிருமா என்ன? இல்லை இப்போ தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சது, நீ நல்லவன்ற உண்மை எனக்கு இப்போ தான் தெரியும், நான் அதனால தான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட போய் சொல்ல முடியுமா என்ன? எந்த பொண்ணு ஏற்றுப்பா? ஆ, யார் ஏற்றுப்பான்னு கேட்குறேன். அவள் என்னை மனசார காதலிச்சிருக்கா. அவளை நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன், மனசை உடச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் நான் இதயமே இல்லை அப்படின்ட்டு இருந்தேன். யார் மேலேயாவது பாசம் வச்சா அது என்னோடய பலவீனமாகிடும்ன்ட்டு தான் நான் எனக்கு இதயமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். முதல்ல நானும் ஒரு மனுஷன்தான், எனக்குள்ளேயும் இதயம் இருக்குன்னு சொல்லி காமிச்சது அவள் தான். முதல்ல என்னோடய இதய துடிப்பை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாரில் நடந்தது தான் சொல்கிறான். எல்லாரும் தேவங்க பேசுகிறது தான் பார்க்குறாங்க. தேவங்கோட மனசில் இவ்வளோ இருக்கான்ட்டு பார்க்குறாங்க எல்லாருமே. அப்படி நானும் மனுஷன்தான், எனக்குள்ளேயும் இதயம் இருக்குது, எனக்குள்ளேயும் காதல் இருக்குது அப்படின்னு நிரூபிச்சுட்டு அவள் கிளம்பி போயிட்டா. இதை விட என்ன பெரிய வழி ஒருத்தனுக்கு வேணும் சொல்லு? ஒருத்தனை கொல்லும் போது கூட என் கை நடுங்கினது கிடையாது. ஆனால் அவள் என்னை விட்டு இங்கேருந்து பிரிஞ்சு போகும்போது என் மனசில் இந்த பதட்டம் உங்கள் யாருக்குமே தெரியாது. இப்போ ஜங்குக் தான், இங்கே பாரு தயம், எனக்கு வயனை பற்றி நல்லாவே தெரியும். வயன் வந்து உன் மேலே இருக்க கோவத்தில் தான் அவள் கிளம்பி போயிருக்காளே தவிர்த்து அதனால் உன் மேலே காதல் இல்லைன்றது அர்த்தம் கிடையாது. உன் மேலே அவளுக்கு நிறைய காதல் இருக்குது. எங்கே இங்கே இருந்தால் அவளையும் மீறி உன்னை காதலிச்சிருவாளன்ற பயத்தில் தான் இங்கேருந்து போயிருப்பா. வேணா என்னை நம்பு, அதான் உண்மை. இங்கே பாரு, நான் வேணா என் காதலில் தோற்றுருக்கலாம், ஆனால் நீ அப்படி கிடையாது. உனக்கான பொண்ணு ரொம்ப நல்லவ. நீ இந்த உலகத்தில் எங்கே தேடினாலும் வயனை மாதிரி ஒரு பொண்ணை நீ பார்க்கவே முடியாது. அதனால் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒயினுக்கு உன்னோட காதலை உணர்த்தி அவளை உன் மனைவியை அங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ சொன்னதும் தயங்க தான் நிமிந்து பார்க்குறான். இங்கே பாரு தயம், உன் இதயத்துக்கான மருந்து அங்கே தான் இருக்குது, கிளம்பி போ அப்படின்னு சொல்கிறான். இப்போ தேங் தான், இப்போது கதவை தட்டுற சத்தம் தான் கேட்குது. யாருன்னு பார்த்தா குயின் தான் வராங்க. பார்த்தா எல்லோரும் இங்கே இருக்கிறத பார்த்துட்டு, தயாங், ஜங்குக், அலெக்ஸ், ஜாக், நீங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம் குயின் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் சொல்கிறான். சரி, நல்லதாக போச்சு, நான் வந்த விஷயத்த சொல்லிட்டு போகிறேன். இப்போ ஜங்குக் தான், என்னம்மா அது? தயாங், உனக்கு தான் நான் சொல்லணும். இப்போ தேங் தான் என்னன்ற மாதிரி பார்க்குறான். நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ ஜங்குக் தான், என்னதும்மா அது? தியாங் வந்து ஒயனை கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த நாட்டோட குயினாக ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கும் லைட்டாக சிரிக்கிறான். மா, உண்மையாக சொல்கிற? ஆமாண்டா, இதுக்கு முன்னாடி வேணால் தப்பாக எடுத்துருக்கலாம், இந்த வாட்டி நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன். தியாங், போயிட்டு இந்த நாட்டோட பிரின்சஸான ஒயனை நீ கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க.
அவள் என்ன மறுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. நீ அவள் கையில் விழுந்தாலும் சரி, காலில் விழுந்தாலும் சரி, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனால் நீ திரும்ப வரும்போது ஒயினோட தான் வரணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான், மா அதெல்லாம் பற்றி கவலைப்படாத, தேவங் போகிறான், ஒயினை கூட்டிகிட்டு வரான், என்ன தயம் அப்படி தானே? அவன் லைட்டாக சிரிக்கிறான். அடடே, ஒரு ஹார்ட்லெஸ் கிங்குள்ளே இப்படி ஒரு காதலா, சே வரே வா. இப்படி ஜங்குக் சொல்கிறத கேட்டுட்டு எல்லோரும் சிரிக்கிறாங்க. இப்போ குயின் தான், சரி அவனோட காதலை விடு, அவனுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா, இப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஜங்குக் தான் அமைதியாகிடுறான், எதுவும் சொல்லலை. இப்போ தயாங் தான், அம்மா அவனை எதுவும் கேட்காதீங்க, அவன் இப்போ தான் சரியாகி வந்திருக்கான், அதுக்குள்ளே அவனுக்கு எதுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க? இல்லை நான் ஞாபகப்படுத்தலை, அவனுக்கு சொல்கிறேன், இந்த விஷயங்கள்லாம் மறக்கணுன்னா அவனுக்கு இன்னொரு காதல் வரணும், அப்போ தான் இதுலேருந்து அவன் பழசெல்லாம் மறக்க முடியும். இல்லைனா இதையே நினச்சிக்கிட்டு அவன் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டுட்ருப்பான். அதை பார்க்கணுமா நம்ம? இப்போ அலெக்ஸ் தான், குயின் சொல்கிறதும் உண்மை தான் ஜங்குக் இளவரசரே, உங்களுக்கு இன்னும் அதிரா மேலே இருந்த காதல் அப்படின்னு கேட்கும்போது இப்போ ஜங்குக் தான், இருந்துச்சு, ஆனால் இப்போ எதுவுமே இல்லை. ஆனால் மனசோரத்தில் ஏதோ ஒரு வழி இருக்குது. என்னை காப்பாற்றினவ கடைசியில் என்னாலே அவளை கொல்கிற நிலைமைக்கு வரும்னு நான் நினச்சி பார்க்கல, அதை நினைக்கும் போது தான் கொஞ்சம் வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ ஜாக் தான், ஐயோ இளவரசரே இன்னுமா அதை நம்பிட்டுருக்கீங்க அப்படின்னதும் இப்போ எல்லோரும் திரும்பி ஜாக்கை பார்க்குறாங்க என்னன்ற மாதிரி. ஐயோ உங்களுக்கு விஷயமே தெரியாதுல்ல, அன்றைக்கி இரவு அந்த திருடங்க கிட்டேருந்து உங்களை காப்பாற்றினது அதிரா கிடையாது. இப்போது தயாங் தான், என்ன சொல்கிற? ஐயோ இந்த உண்மையை உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லைல்ல, அன்னைக்கு காப்பாற்றினது அதிரா இல்லை, அது ஒயனு. என்ன அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். ஆமாம், அன்றைக்கி ராத்திரி ஜாராவும் ஒயனும் தான் உங்களை காப்பாற்றினது. அன்றைக்கி போகிற அவசரத்தில் அவளோட கொலுசை தான் விட்டுட்டு போயிட்டா ஒயன். அது அதிரா கிட்டேயும் அதே மாதிரி ஒரு கொலுசு இருக்குது, அது கிங்கான ஒயனோட அப்பா வந்து 2 பேருக்குமே கொடுத்தது. அது அந்த கொலுசை தான் அவளோட கொலுசுன்னு சொல்லி அன்றைக்கி வந்து நான் தான் உதவி பண்ணன்ட்டு உங்களை ஏமாத்திருக்கா. அன்றைக்கி உதவி பண்ணது நிஜமாலே ஒயனோ ஜாராவும் தான். ஜங்குக்கு இது கேட்கும்போது ஷாக்காக இருக்குது. உண்மையாக சொல்கிற? அட ஆமாம், அன்றைக்கி அதிராவும் அவளோட பணிப்பெண்ணும் பேசிகிட்டு இருக்கத நான் முழுசாக கேட்டேன். அதுவும் இல்லாமல் அன்றைக்கி உங்கள் காப்பாற்றுறதுக்காக அந்த விஷத்தோட மருந்து எடுத்து தரத்துக்கு அவங்க அப்பா அறையில் போயிட்டு அவள் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. அன்றைக்கும் அதிரா தான் அவங்க அப்பா கிட்ட மாட்டி விட்டு வயனுக்கு தண்டனையாக 50 சோக்கடி வாங்கி கொடுத்தா. அன்றைக்கி மருந்து கொடுக்கும் போது ஒயின் வராததுக்கு காரணம் அவளால் எந்திரிச்சு நடக்க முடியாது, அந்தளவுக்கு படுத்த படுக்கையில் இருந்தா. இப்போ தேங் தான் பார்க்குறான், அதை அன்றைக்கி அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். அப்போது இதனால தான் அவன் வரலையா அப்படின்ட்டு அவன் மனசு ஒரு மாதிரி தான் வலிக்குது. அன்றைக்கி அந்த 50 சோக்கடியை வாங்கினது ஜங்குக்கு காப்பாற்றணும்னு கிடையாது, தேங் பிரின்ஸ் கேட்ட அந்த மருந்தை கொடுக்கணுன்றதுக்காக மட்டும்தான். அவர் மேலே வச்சிருந்த காதலுக்காக தான் அவள் அந்த 50 சோக்கடியும் வாங்கிக்கிட்டாளாம் அப்படின்ட்டு அதிரா தான் அவளோட பணிப்பெண் கிட்ட பேசிகிட்டு இருந்தா. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அதிரா மட்டும்தான். இப்போ ஜங்குக்கோட மனசில் தான், அப்போது நான் தப்பான பொண்ணை காதலிச்சிருக்கேனா என்ன, அன்றைக்கி என் உயிரை காப்பாற்றினது வயந்தானா அப்படின்ட்டு அவனோட யோசனை எங்கேயோ போகுது. அதனால தான் வயனை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக தோணுச்சா என்ன அப்படின்ட்டு நினச்சி பார்க்குறான். இப்போ தேங் தான், அலெக்ஸ் நம்ம இந்திய தேசத்துக்கு போகிறதுக்கான ஏற்பாடை பண்ணு. இப்போ ஜங்குக் தான், நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது தேங்கும் பார்க்குறான். அலெக்ஸு எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஜங்குக்கை. இப்போ குயின் தான், நீ எங்கே போகணும்? தேங் வந்து ஒயனை கூட்டிகிட்டு வர போகிறான், நீ எதுக்கு அங்கே போகிற? அது இங்கேயே இருக்க ஒரு மாதிரி இருக்குது, அதான் கொஞ்சம் நாட்கள் வெளியே போகலான்னு. சரி, அதுக்காக வேறு எங்கேயாவது போகலாம். நீ எதுக்கு கடல் கடந்து அங்கே போகணுன்னு ஆசைப்பட்ற? அங்கேயும் நீ நினைக்கக்கூடாத சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ தேங் தான், பரவாயில்ல விடுங்கம்மா, அவனுக்கு எங்கே தோணுதோ அவன் வரட்டும், அங்கே போனால் தான் அவன் மனசு சரியாகும்ண்ணா. ஜங்குக் நீனு வா அப்படின்னு சொல்கிறான். சரி. இப்போது அலெக்ஸ் தான் போகிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்கான்.
ஒரு பக்கம் தேவங்க வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்புறான். இப்போ குயின் தான், இங்கே பாரு, நான் சொன்ன வார்த்தையை மறக்கக்கூடாது. வரும்போது கவலைப்படாதீங்க, என்னோட பிரின்சஸோட தான் வருவேன். சந்தோஷம். இப்போது ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான், இதையோ நினச்சி. இவங்க கூப்பிட கூப்பிட அவன் காதலே கேட்கல. ஜங்குக் அப்படின்னு அழுத்தினது தான். இப்போது ஜங்குக் தான், ஆ என்னம்மா கூப்பிட்டியா? அப்படி என்னதாண்டா அவன் மனசில் ஓடுது? எவ்வளோ நேரமாக அவனை கூட்டிகிட்டு இருக்கேன். அது ஒன்றும் இல்லை, இங்கேருந்து அங்கே போகிறோம்ல, கொஞ்ச நாளைக்கு இந்த ராஜ்யத்தை விட்டுட்டு போகிறேன்ல, அதான். அதுக்கு தான் சொன்னேன் இங்கே இருனேன், நீ தான் கேட்கல. இப்போ தேங் தான், விடுங்க, அவன் வரட்டும், அவன் தானே ஆசைப்பட்டான். ஜங்குக் இப்போ நீ பரவாயில்ல? ஆ பரவாயில்லண்ணா, போகலாம், வரேன் அப்படின்னு குயினை பார்த்து சொல்கிறான். சரி, இப்போ ஜங்குக்கும் அங்கேருந்து கிளம்புறான். இப்போ குயின் தான் தேவங்க பார்த்து, தேவங், அவன் ஏதோ நடவடிக்கையே சரியில்லை, அவனை என்னென்னு பார்த்துக்கோ, சரியா? அவன் கூடவே இரு, நான் பார்த்துக்கிறேன், நான் தான் கூட இருக்கேன்ல. திரும்ப அவன் மனசு உடையிற மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ண விட்டுறாத, சரியா? நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது பிரச்சனை, ஏதாவது மடல் வந்துச்சுன்னா எனக்கு உடனே, நீ கவலைப்படாத, உனக்கு நான் உடனே தகவல் சொல்வேன், சரியா? நீ அதுக்கப்புறம் இங்கே வந்தால் போதும், அது வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன். ம் அப்படின்னு குயின் தான் தேவங்க பார்த்து சொல்கிறாங்க. தேவங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். பா, என் பிள்ளையோட சிரிப்பை பார்த்து எவ்வளோ நாட்கள் ஆச்சு. நாட்கள் இல்லை, வருடமே ஆயிடுச்சு. உன்னை குழந்தையில் சிரிக்கும் போது பார்த்தேன். என்னைக்கு நீ பிரின்ஸ் ஆனியோ அன்னையிலேருந்து உன்னை நான் சிரித்து பார்த்ததே இல்லை. எப்போவுமே இதே மாதிரி இரு, நீ சந்தோஷமாக இருக்கணும். சரி, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங் தான் அங்கேருந்து கிளம்புறான். இப்போ அலெக்ஸ் கிட்ட தான், பார்த்து ஜாக்கிரதை, புரியுதா? புரியுது குயின். அப்புறம் ஜாக், நீ ஜங்கு கூட தான் இருக்க, அவனோட நடவடிக்கையே சரியில்லை, நீ கூட இருந்து என்னென்னு கவனிச்சுக்கிற, புரியுதா? ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சா ஒன்று தேங்கிட்ட சொல்லு, சரியா? புரியுது குயின். அதே மாதிரி தேவங் வந்து ஜங்கு கூட இல்லாத நேரத்தில் நீ தான் கூட இருக்கணும். ம் சரி அப்படின்னு சொல்கிறான். சரி, கிளம்புங்க. இப்போது 4 பேருமே கிளம்புறாங்க. கூட கொஞ்சம் காவலாளிங்களாம் கூட்டிகிட்டு அந்த படகுல தான் கிளம்புறாங்க. இப்போது நம்ம ஒயினை பார்த்தா ஒயினும் சாராவும் அந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. வந்ததும் ஊர் மக்களே பார்க்குது. எல்லாரும் எப்படி இருக்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. இப்போது அவங்க ராஜ்யத்தில் மந்திரின்னு ஒருத்தர் இருந்திருப்பார், அவங்க அப்பா கீழே வேலை செஞ்சுட்டு. அவர் தான் வந்து பார்க்குறாரு. இளவரசி ஒயின் வந்துட்டிங்களா அப்படின்னு சொன்னதும் இப்போ ஒயின் தான், வந்துட்டேன். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேலஸ் தான் கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போனால் அங்கே இன்னும் நிறைய மந்திரிங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போது ஒயின் உள்ளே வரதை பார்த்துட்டு, குயின் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எந்திரிக்கிறாங்க. ஒரு மாதிரி ஒயினுக்கே ஷாக் ஆகிடுச்சு. இப்போது அவரை பார்த்து கேட்குறாங்க, இவங்களாம் என்ன சொல்கிறாங்க? அது உங்களுக்கு நடந்த விஷயங்கள் தெரியாதுல்ல? இங்கே அதிராவோட எல்லா விஷயமும் தெரிஞ்சது. தியாங் பிரின்ஸ் வந்து ஆட்களை அனுப்பி உங்கள் அப்பாவையும் அதுவும் உங்கள் 2வது அம்மாவான குயினியும் சிறைப்பிடிச்சிட்டாங்க. அதிரா பண்ண தப்புக்கு அதுக்கு துணையாக இருந்தது குயின் தான் தெரிஞ்சதும் அவங்களுக்கு தண்டனை கொடுத்து கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? யார்? தியாங் பிரின்ஸ் தான். அப்போது அப்பா அப்படின்னு கேட்குறா. அவருக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்ததுக்கப்புறம் அவர் சிறையில் தான் வச்சுருந்தாங்க. அவர் மனவலி தாங்க முடியாமல் உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு அவர் அங்கேயே இறந்துட்டார். சாகிறதுக்கு முன்னாடி இந்த மடலை மட்டும் உங்களுக்கு எழுதியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மடலை தான் எடுத்து கொடுக்குறான். இப்போது ஒயன் தான் அதை படிக்கிறா. அதில் என்ன எழுதியிருக்கனா, ஒயன் என்னை மன்னிச்சிருமா, உனக்கு நான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கேன். சொல்லப்போனால் உன்னை என் பொண்ணாவே இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. நான் உயிருக்கு உயிராக நேசித்தேன் என் மனைவி உன்னால தான் இறந்தான்னும் போது உன்னை ஒதுக்கி வச்சது என்னோட தப்பு தான். நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியாது. உன்னை பார்த்தா இங்கே என் மனைவியோட ஞாபகம் வரும் தான் உன்னை நான் தள்ளி வச்சுருந்தேனே தவிர்த்து மற்றபடி உன் மேலே எனக்கு எந்த கோவமும் கிடையாது. ஆனால் அதுவே இவங்க இப்படி எடுத்துக்கிட்டு உன்னை இப்படியும் கஷ்டப்படுத்தியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. உன் வாழ்க்கையை அழிக்க பார்த்துருக்காங்க. எனக்கு அது உண்மை தெரிய வந்தப்போ என்னன்னாலே மன்னிச்சிக்க முடியல. நான் உனக்கு பண்ண எல்லாத்துக்குமே இதுதான் சரியான தண்டனையாக இருக்கும்னு எனக்கு தோணுது.
நீ திருப்பி வரும்போது நான் இருக்க மாட்டேன். உன்னை பார்க்குற சக்தி எனக்கு கிடையாது. அதனால் என்னை நினச்சி நீ வருத்தப்படாத. உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழு. அப்புறம் இன்னொரு விஷயம், கடைசி ஆசையாக இந்த அப்பா உன்கிட்டேருந்து ஒன்று கேட்குறேன். நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று எழுதியிருக்காரு. அதை பார்க்கும்போது அவள் கண்ணில் தண்ணியே வருது. இப்போ அந்த மடலை தான் மூடுறா. இப்போ அந்த மினிஸ்டர் தான் குயின் கண்ணெல்லாம் துடைக்கிறா. என்னது, இதுக்கப்புறம் இந்த ராஜ்யத்தை நீங்கள் தான் வழி நடத்த போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சிம்மாசனத்தை தான் காமிக்கிறான். நீங்கள் உங்கள் ஆட்சியை நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் இப்போ வயன் தான் அவளால் எதுவுமே சொல்ல முடியல. அவளுக்கு ஒரு மாதிரி தடுமாறுது மனசெல்லாம். இப்போது ஜாரா தான் வயன், அவங்க சொல்கிறதும் சரிதான், இதுக்கப்புறம் நீ தான் இந்த மக்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதும் இப்போது அந்த மினிஸ்டர் தான் போயிட்டு குயினோட க்ரௌன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. வயனுக்கு அது வாங்கவே இஷ்டம் இல்லை. அவர் வயனோட கையில் தான் வைக்கிறாரு. இது குயினுக்கான கிரீடம், இதை அணிஞ்சுக்கிட்டு அங்கே உட்காந்து உங்கள் ஆட்சியை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வயனுக்கு அது பார்க்கும் போதே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இவ இதுக்கெலாம் ஆசைப்பட்டதே கிடையாது ஒரு நாளுமே. ஆனால் அவளுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவும் இருக்குது. இப்போ பின்னாடிலேருந்து ஒரு சத்தம், சரியாக சொன்னீங்க. இப்போது எல்லாருமே திரும்பி பின்னாடி பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லார் முகத்துலேயும் ஒரு பயம். இப்போ வயன்தான் திரும்பி பார்க்குறா. பார்த்தா அது தயங் தான் நடந்து வரான். பின்னாடி அலெக்ஸு, ஜாக்கு, ஜக்குக்கும் வராங்க. இப்போது வயன்தான் இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறா. சாராலாம் வாயை பொழந்துட்டுருக்கா. இவங்க எதுக்கு இங்கே வரணும் அப்படின்ற மாதிரி. இப்போ தயங் தான் மினிஸ்டரை பார்த்து, சரியாக சொன்னீங்க. இப்போ மினிஸ்டர் தான் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பவ் பண்ணுறான். வைன், அதை போட்டுக்கோ, இந்த நாட்டோட குயின் நீ தான். நான் பிரின்ஸாக இருந்தா அது நீ மட்டும்தான் குயினாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஒயினுக்கு தான் செம்ம கோவம் வந்துருச்சு. அந்த கிரேட் எடுத்து திருப்பி தயங்க கையிலே வச்சிடுறா. தியாங்கும் என்னன்ற மாதிரி பார்க்குறான். இப்போ ஒயின் தான் திரும்பிட்டு அவங்க மினிஸ்டரை தான் பார்க்குறா. திருப்பி தயங்க பார்க்குறா. யாருக்கு யார் குயின்? ஒரு பொண்ணு குயின் ஆகணும்னா அது திருமணத்துக்கு அப்புறம் தான் ஆக முடியும். அப்படி இங்கே ஏதாவது எனக்கு நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மினிஸ்டரை தான் பார்த்து கேட்குறா. அங்கே இருக்க எல்லாருமே தலை குனிஞ்ச மாதிரி நிற்கிறாங்க. இதோ இங்கே நிற்கிறாங்கல்ல பிரின்ஸ், அவர் என்னை என்ன சொல்லி கூட்டிகிட்டு போனார்? அவங்க நாட்டோட அவருக்கு நான் பணிப்பெண்ணாக போகணுன்னாரு. இப்பயும் அதே பணிப்பெண்ணாக தான் இருக்கேன். ஒரு பணிப்பெண் எப்படி ஒரு குயின் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அங்கே யாருக்குமே அந்த பதில் தெரியல. சரி, இதுக்கு முன்னாடி நான் இளவரசியாக தான் இருந்தேன், கிங்கோட பொண்ணு தான். ஆனால் இங்கே யாராவது ஒருத்தவங்க என்னை அப்படி நடத்திருக்கீங்களா அப்படின்னும் போது யாருக்கும் பதில் கிடையாது. அப்பயும் நான் பணிப்பெண்ணாக தான் இருந்தேன். அந்த மரியாதை தான் இப்பயும் இருக்குது. என்னை யாருமே இளவரசியாகவும் பார்த்தது கிடையாது. இப்போது நாட்டோட பிரின்ஸ் வந்துட்டார் இல்லையா? இதுக்கப்புறம் இந்த ராஜ்யத்தை ரொம்ப நல்லபடியாக வழி நடத்திட்டு போவார். அதுக்கப்புறம் நான் எதுக்கு? நான் ஒரு சாதாரண பணிப்பெண் தானே அப்படின்ட்டு தியாங் மூஞ்ச பார்த்து சொல்கிறா. தியாங்க்லாம் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. அவன் கையை தான் டைட்டாக மூடுறான். எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். இப்போ அலெக்ஸ் தான், வைன் இளவரசி ஏன் அப்படி சொல்கிறீங்க? நான் உண்மையை தானே சொன்னேன். ஏன் உங்கள் யாருக்கும் அது ஞாபகம் இல்லையா என்ன அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்து கேட்குறா. ஞாபகம் இல்லைனா ஞாபகப்படுத்துகிறேன். அன்னைக்கு அதிரா இளவரசியும் தயோங் பிரின்ஸோட திருமணத்தன்னைக்கு அன்றைக்கும் ஒரு பணிப்பெண்ணாக தான் நீங்கள் வேலை பார்த்தேன். அன்றைக்கி இதே இடத்துல தான் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயங்க தான் பார்க்குறா. என்ன சொன்னார்னு உங்கள் யாருக்கும் ஞாபகம் இல்லையா? அவருக்கு நான் கடைசி வரைக்கும் ஒரு பணிப்பெண்ணாக மட்டும்தான் வேலை செய்யணுன்னாரு இந்த ஜென்மம் முழுக்க. ஏன் அது சொன்னது யாருக்கும் உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ யாருமே எந்த பதிலும் சொல்ல. இப்போ அந்த மினிஸ்டர் தான், வைன் இளவரசி அது அப்போ நடந்தது, இப்போது சூழ்நிலைகள் எல்லாம் மாறிடுச்சுல. மாறினாலும் சொன்னது பொய்யாயிருமா, இல்லை நடந்த விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க பார்த்து கேட்குறா. அவனுக்கு எந்த பதிலும் இல்லை. சரி, இதுக்கப்புறம் எனக்கு இங்கே பேசுறதுக்கு எதுவும் கிடையாது.
உங்கள் பிரின்ஸ் வந்துட்டாரு, இனிமேட்டு இந்த ராஜ்யத்தை அவர் பார்த்துப்பாரு. நான் எப்பயும் போல் இந்த ராஜ்யத்தில் ஒரு பணிப்பெண்ணாகவே இருந்துக்கிறேன். அதுவும் கஷ்டமாக இருக்குன்னா சொல்லிடுங்க, இந்த அரண்மனையை விட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ அந்த மினிஸ்டர் தான், நீங்கள் ஏன் போகணும், இது நீங்கள் வளர்ந்த இடம். பரவாயில்ல, அதை சொல்கிறதுக்காச்சும் உங்களுக்கு தெரியுதே, ரொம்ப நன்றி, நான் வரேன். ஜாரா வா போகலாம் அப்படின்ட்டு ஜாராவோட கையை பிடிச்சிட்டு தான் வேகமாக அவளோட அறையை நோக்கி தான் போகிறா. தேங் தான் அதே இடத்துல சில மாதிரி நின்றுட்டுருக்கான். அவன் வயனுக்கு சொன்ன ஒரு ஒரு வார்த்தையும் ஒரு மாதிரி ஈட்டி மாரி அவன் நெஞ்சில் குத்துது. அவனுக்கு ரொம்ப வலிக்குது. ஜங்குக்கு தேங் எப்படி உணர்றான்றது புரியுது. தேங், அவங்க சொன்னது இதையும் அவன் மனசில் எடுத்துக்காத. அவள் ஏதோ கோவத்தில் இல்லை, அவள் சொன்னது எல்லாமே உண்மை தானே. நான் பண்ண தப்பு, நான் தான் சரி செய்யணும். நீங்கள் எல்லாம் போய் ஓய்வெடுங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம், களைப்பாக இருக்கும். அலெக்ஸ் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனியாக நடந்து எங்கேயோ போகிறான். ஜங்குக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அலெக்ஸ், நீ தேவன் கூட போ. இல்லை, உங்கள் கூட, என் கூட ஜாக் இருக்கான், எனக்கு எதாவது ஒன்றா நான் அவன்கிட்ட கேட்டுக்கிறேன், நீ கிளம்பு. இப்போ அலெக்ஸ் தான் ஜாக்கை பார்க்குறான். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ அலெக்ஸ் தான் வேகமாக தேவங்க பின்னாடியே ஓடுறான். இப்போ ஒயினும் சாராவும் தான் அவங்களோட அறைக்கு போயிட்டு பார்க்குறாங்க. அது எப்படி விட்டுட்டு போனாங்களோ அப்படியே இருந்திருக்கு. அவங்க எதுவும் சரி செய்யலை. இப்போ சாரா தான் அதை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறா. சுத்தம் பண்ணிக்கிட்டே ஒயனை பார்த்து தான் கேட்குறா, வயன், நீ எதுக்கு அப்படி பேசுன? இதுக்கு முன்னாடி நீ அப்படி கிடையாதே. என்ன சாரா சொல்கிற? அப்போது நான் பேசுனது தப்புன்றியா? தப்புன்னு சொல்ல. இல்லை, இதுக்கு முன்னாடி நீ அப்படி கிடையாதே, அதான் கேட்டேன். கிடையாது தான், யார் இல்லைன்னு சொன்னா. ஆனால் எனக்கும் மனசுன்னு இருக்குல்ல, எனக்கு வலிக்காதா? ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கேட்குறா. இப்போ சாரா தான், ஒயின் எனக்கு புரியுது, ஆனால் நீ இப்படி பேசுனது இல்லையே. நீ அப்படி பேசும்போது உன் மனசு எவ்வளோ வலிச்சிருக்குன்றதுக்காக தான் நான் கேட்டேன். வலிக்குது தான், என்ன பண்ண சொல்கிற? இப்படி கேட்டாவாச்சும் இங்கேருந்து அவங்க போயிடுவாங்களான்னு தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு கண்ணு கலங்கிக்கிட்டே சொல்கிறா. சரி, அழாத. இல்லை, எதுக்கு இங்கே வரணும்? ஆ, நான் கேட்டேனா? நான் படுக்க எங்கேயோ ஒரு இடத்துல நிம்மதியாக இருந்துட்டு போயிருப்பேன்ல, எதுக்கு இங்கே வரணும்? இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தான் அவங்களோட அறையோட கதவை யாரோ தட்டுறாங்க. இப்போது ஜாரா தான், வைன் இரு, நான் யாருன்னு பார்த்துட்டு வரேன். சரி அப்படின்ட்டு வைனும் உட்காந்துருக்கா. இப்போ ஜாரா தான் போய் கதவை திறக்கிறா. பார்த்தா ஜங்குக்கு டக்குன்னு அவன் முக்கால் எடுத்து மறைச்சிக்கிறா. இங்கே என்ன பண்ணுறீங்க? வைனை பார்க்கணும். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நகர்றா. இப்போ ஒயினுமே யாருன்னு நிமிர்ந்து பார்க்குறா. பார்த்தா ஜங்குக்கு டக்குனு முக்காடை போட்டு மறைச்சிக்கிறா. இப்போது ஜங்குக் தான் ஒயின் கிட்டே வந்துட்டு, வயன், ஜங்குக் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் தான் கேட்குறா. இல்லை, உன்னை பார்த்து பேசலாமேன்னு தான் வந்தேன். உங்கள் அண்ணனை பற்றி பேசுகிறதா இருந்தா நான் இப்போதைக்கு பேச இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிறா. இல்லை, நான் அவனை பற்றி கேட்க வரல, நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜாராவும் இன்னன்ற மாதிரி பார்க்குறா. வயன் தான், என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்? உண்மையை மட்டும் மறைக்காமல் சொல்லுவியா? அன்னைக்கு என்னை ராத்திரி திருடன்கிட்டேருந்து காப்பாற்றும் போது நீ தான் என்னை காப்பாற்றினியா என்ன? நீயும் ஜாராவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினி ஜாராவும் பார்த்து கேட்குறான். இப்போ ரெண்டு பேரும் அவங்கவுங்க மூஞ்சை பார்த்துக்கிறாங்க. இப்போ ஒயன் தான், ஆமாம், ஏன் உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கேட்குறா. இல்லை, அன்றைக்கி ஜாக் சொல்லி தான் எனக்கே தெரியும். இப்போது ஜாரா தான், என்ன சொல்கிற? அப்போது நீ யாருன்னு நினச்சிட்டு இருந்த? நான் அந்த ராத்திரி அதிராவும் அவரோட பணிப்பெண் தான் அந்த வழியாக நடந்து வந்திருந்தாங்க. அன்றைக்கி என்னை காப்பாற்றினது அதிரான்னு நினச்சி தான் நான் அவளை காதலிக்கவே ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போது இவங்க ரெண்டு பேருக்குமே ஷாக்காக இருக்குது. இப்போ ஒயன்தான், அப்போது நீ அதிராவை பிடிச்சி காதலிக்கலையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவன் இல்லைன்ற மாதிரி தலையாட்டுறான். என்ன? அன்றைக்கி என்னை காப்பாற்றினது நான் அதிரான்னு நினச்சேன். அன்றைக்கி உன்னோட கொலுசை நீ அங்கே விட்டுட்டு போயிட்ட, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வயந்தா, ஆமாம், அந்த கொலுசு அதே மாதிரி அதிரா போட்டிருந்தா,
நான் அவளோடதுன்னு நினச்சி நான் அவகிட்ட கேட்டேன். அவள் தான் நான் தான் உன்னை காப்பாற்றினேன்னு சொன்னான். நான் அதை வச்சு தான் அன்னைக்கு காப்பாற்றினது அதிரான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் அவன் மேலே எனக்கு காதல் வந்துச்சு. அப்புறம் தான் நான் உங்கள் 2 பேரையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ வயனு சாராக்கெலாம் செம்ம ஷாக்கு. இந்த விஷயம் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. இப்போ தான் தெரியுதே. இப்போது அந்த வழியாக தான் அலெக்ஸும் தயங்கு வராங்க. இப்போது ஜங்குக்கோட வாய்ஸ் கேட்டதும் தியாங் தான் நிற்கிறான். திரும்பி பார்த்தா அது வயனோட அறை தான். என்னன்ற மாதிரி பார்க்குறான். ஜங்குக் எதுக்கு இங்கே வந்திருக்கான்ற மாதிரி. இப்போ ஜங்குக் தான், அன்றைக்கே எனக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்தனா நான் கண்டிப்பாக அதிராவை நேசிச்சிருக்க மாட்டேன். நான் உன்னை தான் நேசிச்சிருப்பேன் வயன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இது கேட்டதும் தியாங்க்கு பயங்கர ஷாக்கு. என்ன ஜங்குக் வந்து வயனை காதலிச்சிருப்பான் அப்போ அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே ஒரு தோணலை. இப்போ அலெக்ஸ் தான், பிரின்ஸ் இங்கேயே நின்றுருக்கீங்க, ஷ் அமைதியார் வா அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போது உள்ளதான் வயன் தான் கேட்குறா, என்ன பேசுகிற? உண்மையா கண்டிப்பாக அதான் நடந்திருக்கும். ஆனால் இப்போது என்னால் அதை செய்ய முடியாது. ஏன்னா உன் மனசில் தேங் தான் இருக்கான்னு எனக்கு தெரியும். தேங்கோட மனசுலையும் நீ தான் இருக்க. நீங்கள் 2 பேர் தான் சரியான ஜோடி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ வயன் தான், அதெல்லாம் என்றைக்கும் முடிஞ்சு போச்சு ஜாங்கோ. வயன் அப்படி வேணால் சொல்லி உன்னை நீயே ஏமாற்றிக்கலாம். எங்களை யாரும் நீ ஏமாற்ற முடியாது. உன் காதல் எந்த அளவுக்குன்ட்டு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி வெளியே தேவங்க கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக நீ சொன்ன. ஆனால் அதனால் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படிலாம் இல்லை. உன் வாய் வேணால் இல்லைன்னு சொல்லலாம், உன் மனசு இல்லை. என்னோடய தோழியாக நான் உனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். நீ எவ்வளோ வேணாலும் தேவங்க கஷ்டப்படுத்து, ஆனால் அவனை விட்டுட்டு போகணுன்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அது அவனை எவ்வளோ பாதிக்கும்னு தெரியாது, அது உன்னை ரொம்ப பாதிக்கும். நீ அவனை கஷ்டப்படுத்துறதா நினச்சி உன்னை நீயே கஷ்டப்படுத்திகிட்ருக்க. அதை மனசில் வச்சுக்கோ. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அங்கேருந்து கிளம்புறான். இப்போ ஜாரா தான், வயன் ஜங்குக் சொன்னது 100க்கு 100 உண்மை, நீ அது கொஞ்சமாவது யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லிடுறா. இப்படி இவங்க 2 பேரும் யோசிச்சுட்ருக்க இன்னொரு பக்கம் தியாங் தான் அலெக்ஸை கூட்டிகிட்டு போயிருப்பான். தியாங்க்கு ஒரே யோசனையாக இருக்குது. இப்படி ரொம்ப ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறத பார்த்துட்டு அலெக்ஸா பிரின்ஸ் என்ன யோசிக்கிறீங்க? ஏதோ மனசில் ஏதோ குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போது தியாங் தான், அவனுக்கு நிறைய விஷயங்கள் வந்து போகுது. ஒருவேளை ஜங்குக்கும் இந்த உண்மை தெரிஞ்சிருச்சு, இப்போது வயனுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன உண்மை யாருக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அலெக்ஸ் கேட்குறான். இப்போ தேங் தான், இல்லை ஜங்குக்கு காப்பாற்றினது வயனுன்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது ஜங்குக்கு வயன் மேலே காதல் வந்திருக்குமா? ஒருவேளை வயன் வந்து ஜங்குக்கு காதலிச்சிருவாளா? என் மேலே இருக்க காதல் அவளுக்கு போயிடுமா அப்படின்னு பதட்டமாக கேட்குறான். இப்போ அலெக்ஸ் தான், என்ன பேசுகிறீங்க? ஜங்குக்கு இளவரசர் ஏன் வயனை காதலிக்க போகிறாரு? அவங்க மனசில் நீங்கள் தானே இருக்கீங்க. நான் தான் இருந்தேன். ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை ஜங்குக்கே பரவாயில்லன்னு அவளுக்கு தோணிருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்படிலாம் யோசிக்காதீங்க. இப்போ தயங் தான், அப்புறம் எதுக்கு ஜங்குக்கு அங்கேருந்து இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ அலெக்ஸ் தான் பார்க்குறான், இவர் எதுக்கு ஜங்குக்கு இளவரசர் மாதிரி இவ்வளோ பொறாமப்படுறாரு அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி ஒரு தயங்க பார்த்ததே கிடையாது. ஒருவேளை காதல் வந்தால் இப்படி தான் இருக்குமோ, பார்க்குற எல்லார் மேலேயும் சந்தேகப்படணும்னு தோணுமா என்ன அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் யோசிக்கிறான். என்ன யோசிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எதுக்கு ஜங்குக்கு இளவரசர் மேலே சந்தேகப்படுறீங்க? அப்படிலாம் இருக்காது. அவங்க எல்லாருமே நண்பர்கள் தானே. அப்புறம் ஏன் நண்பர்களாக இருந்தால் அது காதலாக மாறாதா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ அலெக்ஸ் தான், ஐயோ பிரின்ஸுக்கு காதலை பற்றி ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? பிரின்ஸ் அதெல்லாம் கிடையாது, நீங்கள் வேற அப்படிலாம் நினைக்காதீங்க. வயன் இளவரசி மனசில் நீங்கள் தான் இருக்கீங்க, அது என்றைக்கும் மாறாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ தேங்க்கு தான் ஒரே குழப்பமாக இருக்குது. ஒருவேளை அவளுக்கு தேங் மேலே காதல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதை நான் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும்.
அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே படப்படன்னு இது ஒரு மாதிரி இருக்குது. சரி, அதை விடு. ஒயனுக்கு என் மேலே திருப்பி காதல் வர வைக்கணும்னா நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயங் தான் கேட்குறான். இப்போ அலெக்ஸ் தான் காதல் வர வைக்கணும்னா என்ன பண்ணுறது, இதுக்கு முன்ன பின்ன நானும் காதலிச்சிருந்தா பரவாயில்ல, இப்படி என்னை பார்த்து கேட்டாரு, என்ன யோசிக்கிற சொல்லு. அது வந்து அப்படின்ட்டு அலெக்ஸ் தான் யோசிக்கிறான். இப்போது தேங் தான் உனக்கு கேட்குறது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஜாக்கை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறான். இருங்க பிரின்ஸ் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக போயிட்டு அலெக்ஸ் தான் ஜாக்கை பிடிச்சி இழுத்துட்டு வரான். எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க அலெக்ஸ்? பிரின்ஸ் தான் கூப்பிட்டாரு வா. பிரின்ஸா இதான் வந்துட்டேன் அப்படின்ட்டு வரான். பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பவ் பண்ணுறான். ஜாக், இதுக்கு நீ தான் சரியான ஆள்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறான். வயனுக்கு என் மேலே காதல் வரைக்கணும்னா நான் என்ன பண்ணும், காதலுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போது ஜாக் தான் அலெக்ஸை பார்க்குறான். உனக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ ஜாக் தான் முழிக்கிறான். உனக்கு எதுவும் தெரியாதா, இவ்வளோ நாள் ஜங்கு கூட இருக்க, அது கூடமா தெரியாது? தெரியும். அப்போ சொல்லு. ஜங்கு இளவரசர் காதலிக்கும் போது சொல்லியிருக்காரு, நான் அதை வேணால் சொல்லவா? சரி சொல்லு. இப்போ ஜாக் தான் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கான். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை தன்னைத்தானே மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். தன்னைத்தானே மாற்றிக்கணும்னா அது அவங்க விருப்பப்படுற மாதிரி அந்த ஆடையை நம்ம போட்டுக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்காக நம்ம நேரம் செலவிடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது தேங் தான் யோசிக்கிறான். ஆடையா அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா அவனோட நாட்டோட உடையை போட்டிருக்கான். இப்போ திரும்பி அலெக்ஸ் தான் பார்க்குறான். புரிஞ்சிருச்சு பிரின்ஸ், இதை வந்துடுறேன் அப்படின்ட்டு அலெக்ஸ் தான் வேகமாக ஓடுறான். இப்போது தேங் தான் அப்புறம் என்ன பண்ணோம், அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்கி தரணும், அப்புறம் வேற வேற அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை சொல்லிகிட்ருக்கான். தேங் தான் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே ஏற்றிக்கிறான். அவ்வளோதானா? இன்னும் இருக்கு. இன்னும் இருக்கா? ஆமாம் பிரின்ஸ். என்னது இவ்வளோ இருக்கா என்ன? ஆமாம், பொண்ணுங்களோட மனசை அளக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, அதான். இப்போ தேங் தான் இது என்ன சண்டை போடுறத விட கஷ்டமாக இருக்கும் போலையே அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளே யோசிக்கிறான். எனக்கு புரியுது பிரின்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்ட்டு. என்ன சண்டை போடுறத விட இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். இப்படி நான் மனசில் நினச்சது இவன் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். தயங்கும். கவலைப்படாதீங்க, இப்படி தான் ஜக்கு இளவரசரும் இருந்தாங்க, அப்புறம் போக போக அவரே எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டாரு, அந்த மாதிரி உங்களுக்கே எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்கிறான். சரி, இப்போது நான் முதல்ல என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கும்போது, பொண்ணுங்களுக்கெலாம் இந்த பூ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க, அதுவும் இந்த ரோஜா பூனா ரொம்ப பிடிக்கும்னுவாங்க, நீங்கள் அதை கொண்டு போய் கொடுங்களேன். இப்போ பார்க்குறான். ஆல்ரெடி இருட்டிருச்சு, இரவாயிடுச்சு, இப்போ கொண்டு போய் கொடுக்கலாமா என்ன? இப்போ வேணாம் பிரின்ஸ், ராத்திரி ஆயிடுச்சு, நீங்கள் காலையில் கொடுங்க, அதுதான் இன்னும் அழகாக இருக்கும். அப்படியா, சரி, அதை கொடுத்துட்டு நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்படி எதுவுமே தெரியாத அப்பாவியாக இருக்காரே நம்ம பிரின்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாக் தான் மனசுக்குள்ள நினைக்கிறான். என்ன அது அது எப்படி நான் சொல்கிறது, உங்கள் மனசுக்குன்னு ஒன்று தோணும்ல, அதை சொல்லுங்கள். ஜங்கு இளவரசர் கவிதைலாம் சொல்லுவார், அந்த மாதிரி நீங்களும் ஏதாவது கவிதை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கவிதையா? அப்படின்னா அப்படின்னு கேட்குறான். சுத்தம் அப்படின்னு ஜாக் மனசுக்குள்ளே நினச்சிட்டு, அது அவங்க அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு வசனம் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, சரி. இப்போது தேங் தான் வேகமாக அவனோட அறைக்கு போகிறான். இப்போ அலெக்ஸுமே அவங்க நாட்டோட உடையை வாங்கிட்டு வந்திருப்பான். பிரின்ஸ் இந்தாங்க வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். சரி, அதை உறவை எனக்கு ஒரு காகிதமும் ஒரு எழுதுகிற அந்த மையம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன் பிரின்ஸ், யாருக்காவது மடல் எழுதணுமா என்ன? சொல்கிறத செய்ய. சரிங்க பிரின்ஸ், எடுத்துகிட்டு வரேன். இப்போ அலெக்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். கொடுத்ததும் தேங் தான் ஏதோ எழுதுறான். அது பிடிக்கலன்னு வந்து கசக்கி போட்டுடுறான். திருப்பி ஏதோ எழுதுறான், திருப்பி கசக்கி போடுறான். அலெக்ஸ் தான் அதை பார்த்துட்டு இருக்கான். என்ன நடக்குது, என்னது தேங் பிரின்ஸ்க்கு என்ன ஆச்சு, இப்போ எதுக்கு இது எல்லாத்தையும் கீழே போட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதில் இருக்க ஒரு காகிதத்தை தான் எடுத்து படிக்கிறான். படித்த உடனே அவனுக்கு சிரிப்பு வருது. இப்போ தேங் தான் நிமிர்ந்து பார்க்குறான். என்ன அது பிரின்ஸ், என்னது அதெல்லாம்? அது ஏதோ கவிதையாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான்.
கவிதையா? உங்களுக்கு கவிதை எழுத தெரியுமா என்ன? உங்களுக்கு வெறும் அடுத்த நாட்டுக்கு எப்படி மடல் எழுதணும்னு மட்டும் தான் தெரியும் நான் நினச்சேன். இது தெரியுமா என்ன? தெரியாது தான். என்ன பண்ணுறது? ஒயினுக்காக நான் இந்த முயற்சி கூட எடுக்கலன்னா என்ன? அதான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறான். இப்போது கசைக்க போட்டுட்டு உட்காந்துருக்கான். பிரின்ஸ், இப்படி எழுதக்கூடாது, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரிசை எழுத்தெல்லாம் எப்படி முடியணும், கவிதை எப்படி வரணுன்றத சொல்கிறான். இப்படி தான் வரணுமா என்ன? ஆமாம், சொல்லும் போது அப்படி இருந்தால் தான் அதை கேட்குறவங்களுக்கு அழகாக இருக்கும். அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு தயங் தான் அலெக்ஸ் சொன்ன மாதிரி எழுத ட்ரை பண்ணுறான். இப்போ நிமிர்ந்து பார்க்குறான் அலெக்ஸை. அலெக்ஸ், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? யாருக்காவது எழுதிருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயோ பிரின்ஸ், உங்கள் கூட இருந்துக்கிட்டு அது எப்படி? பின்ன எப்படி? அது அப்படின்ட்டு அலெக்ஸ் தலையை சொல்லிடுறான். என்ன பண்ண? அது அப்பப்போ கவிதை புத்தகங்களெல்லாம் படிப்பேன், அதனால தெரியும். ஆ சரி. இப்போ தேங் தான் விடிய விடிய உட்காந்து யோசிச்சு எழுதிட்டு இருக்கான். நிறைய கசைக்க தூக்கி போட்டுட்ருக்கான். அவனுக்கு பிடிக்கலன்னும் போது இப்போது காலையில் 5 மணி இருக்கும். இப்போ அலெக்ஸ் தான் இன்னும் தூங்காமல் உட்காந்துட்ருக்கான். இவர் தூங்குவாரா மாட்டாரா? காதல் வந்தாலும் வந்துச்சு, நம்மளாம் தூங்காமல் இருக்கோம். காதல் இப்படிலாமா பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி தலையில் கை வச்சுட்டு புலம்பிட்டே உட்காந்துருக்கான். இப்போ தேங் தான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். முடிச்சிட்டிங்களா பிரின்ஸ்? முடிச்சிட்டேன், இங்கே காட்டுங்க அப்படின்னு சொல்லி கிட்டக்க வரான். இப்போ தேங்க தான் அதை எடுத்து மறைச்சிட்டு, அது எதுக்கு நான் உனக்கு காட்டணும்? அதெல்லாம் முடியாது, இதை நான் ஒயினுக்காக எழுதுனது, ஒயின்கிட்ட தான் நான் படித்து காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, என் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்க தான், அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். போய் ஒரு ரோஜா பூ பறிச்சிட்டு வா, அதுவும் இப்போ பூத்ததாக இருக்கணும், போ அப்படின்னு சொல்கிறான். சரிங்க பிரின்ஸ் அப்படின்ட்டு இப்போ அலெக்ஸா வேகமாக போயிட்டு அங்கிட்ட இங்கிட்ட தேடுறான். பார்த்தா ஒரு ரோஜா பூவும் காணோம். ஏண்டா இன்னைக்குன்னு பார்த்து ஒன்றுமே பூக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடுறான். தேடி விடிஞ்சிருச்சு. இப்போது கடைசியாக ஒரு மூலையில் இருக்க ஒரே ஒரு செடியில் மட்டும் ஒரே ஒரு ரோஜா பூ நீட்டிட்டு நிற்கிது. அப்பாடா, நீ அது இருக்கியா, வா அப்படின்னு சொல்லிட்டு அதை அழுங்காமல் குலுங்காமல் பிச்சை எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்து இப்போ தயாங்கிட்ட தான் கொடுக்குறான். ஏண்டா விடிஞ்சிருச்சு, இப்போ தான் வருவியா என்ன? பிரின்ஸ், எல்லா இடத்துலையும் காணோம் பிரின்ஸ். செடியில் நேத்திலாம் பார்த்து இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு எதுவுமே காணோம், ஏன் தெரியல. கடைசியில் இது ஒன்று தான் இருந்துச்சு, அதான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். சரி கொடு, சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறான். போகலாமா பிரின்ஸ்? அதை நீங்கள் தான் சொல்லணும் போகலாமான்னு. இப்போது தேங் தான் ஒரு மாதிரி பார்த்துட்டுல, சரி போகலாம் அப்படின்ட்டு முன்னாடி போகிறான். இந்த மனுஷன் வாருக்கு கூட இவ்வளோ பார்த்துட்டமா போல. காலையில் ஒரு ரோஜா பூவை கொடுத்து ஒரு கவிதை சொல்கிறதுக்கு இவ்வளோ பார்த்துட்டமா அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் யோசிச்சுட்டு பின்னாடியே வரான். இப்போது அலெக்ஸ் தான், பிரின்ஸ் அங்கே பாருங்க அப்படின்ட்டு இப்போ தேவங்க தான் கூப்பிட்டு காமிக்கிறான். பார்த்தா ஜங்குக் தான் கையில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20லேருந்து 25 ரோஸ் கிட்ட வச்சுருப்பான். அந்த எல்லா ரோஸையும் இவன் தான் பிச்சிருக்கான் போல இருக்குது. அது மொத்தத்தையும் ஒரு பொக்கே மாதிரி எடுத்துகிட்டு நேராக ஒயின் ரூமை நோக்கி தான் போயிட்டுருக்கான். இப்போது தேவங்க தான் பார்த்துட்டு முட்டை கண்ணும் விழிச்சிட்ருக்கான். என்ன நடக்குது? நான் தானே போகணும் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், நீங்கள் தான் போகணும். அவர் எதுக்கு போகிறாரு? நான் அப்போவே நினச்சேன், தோட்டத்தில் அவ்வளோ ரோஜா பூ இருந்ததே, ஒரு பூவை கூட காணோன்னு. அது மொத்தமாக அவர் பறிச்சுட்டு போகிறாரு. இப்போது தேவன் தான் திரும்பி அலெக்ஸை முறைச்சி பார்க்குறான். பிரின்ஸ், எனக்கு நிஜமாக தெரியாது, அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் வேற எங்கேயும் காமிக்கிறான். பார்த்தா ஒயின் தான் அங்கே புறாக்கெல்லாம் தீனி போட்டுட்ருக்கா. ஒரு மாதிரி சிரிச்ச முகமா. ஒரு வேளை இங்கே ஒயின் இருக்காங்கன்னா ஜங்குக் இளவரசர் யாருக்கு அந்த பூவை கொடுக்க போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அலெக்ஸ் தான் யோசிக்கிறான். இப்போ தேங்கும் யோசிச்சு நின்றுட்டுருக்கா. இப்போது உள்ளே போன ஜங்குக் தான் அங்கே அறையில் அவள் இல்லைன்னு தெரிஞ்சதும் வெளியே வந்து சுற்றி முற்றி பார்க்குறான். பார்த்தா ஒயின் வந்து அங்கே புறாக்கெல்லாம் தீனி போட்டுருக்கதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அவகிட்டக்க போகிறான். இப்போ அலெக்ஸா, பிரின்ஸ் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். பார்த்தா ஜங்குக் தான் சிரிச்சுக்கிட்டே அந்த பூவை எடுத்துக்கிட்டு ஒயின் மாடி தான் போய் நிற்கிறான். இப்போ தேங் தான், அலெக்ஸ் அங்கே என்ன நடக்குது? தெரியல பிரின்ஸ், நானும் உங்கள் கூட தான் நிற்கிறேன், போ அங்கே என்னன்னு போய் கேளு போ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி தள்ளுறான். இருங்க பிரின்ஸ் கேட்குறேன். இப்போது பொறுமையாக அலெக்ஸும் முன்னாடி வரான். இப்போ ஜங்குக் தான் அந்த பூவை கொண்டு போயிட்டு ஒயினுக்கு முன்னாடி தான் நீட்டுறான். ஒயின் அதை பார்த்துட்டு, என்னது இது? அதுவா, நீ மறந்துட்டியா என்ன இன்னைக்கு என்ன நாள்னு? என்ன நாள் அப்படின்ட்டு யோசிக்கிறா. வாரம் இன்றைக்கி கோவிலுக்கு போவல? ஆமாம். என்ன எங்கள் ஊருக்கு வந்ததுலேருந்து நீ மறந்துட்டியா என்ன இதை?
இல்லை, வேறு பிரச்சனைகளை பற்றி யோசிச்சுட்டு இருந்தனா. பிரச்சனைகள் 1000 வரும். அதுக்காக நீ கடவுளை பார்க்காம இது வரைக்கும் இருந்திருக்கியா என்ன? இல்லை. அப்போ இன்றைக்கும் அதே மாதிரி தான். போயிட்டு வா, உனக்காக காலையிலே இதெல்லாம் பறித்து வச்சுட்டேன், இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் வாங்கிக்கிறா சிரிச்சுக்கிட்டே. இப்போ தேங் தான் பார்க்குறான். பார்த்து தான் அவனுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. இப்போ அலெக்ஸை தான் அடிக்கிறான். டேய், என்ன நடக்குதுங்க? பிரின்ஸ், எனக்கும் தெரியல. என்னது இது? ஜங்குக் இளவரசர் கொடுத்து வயன் இளவரசி இதை வாங்கிக்கிட்டாங்க. என்ன நடக்குது அப்படின்னு அவன் தலையை சொரிஞ்சிட்டு பார்த்துட்ருக்கான். என்னடா இது? இப்போ அலெக்ஸ் தான் திரும்பி தயங்க பார்க்குறான். என்ன பார்க்குற? அவன் கையில் இருக்கிறது ஒரே ஒரு ரோஜா பூ தான். ஆனால் அங்கே ஜங்கு கொடுத்தது அத்தனை ரோஜா பூ. பிரின்ஸ், இன்னைக்கு நம்ம இதை கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஏன் ஏன் கொடுக்கக்கூடாது? அது அவர் தான் ஆல்ரெடி அத்தனை பூ கொடுத்துட்டாரே. இது அதில் ஒன்றா தான் இருக்கும். நீங்கள் தனியாக தெரிய மாட்டீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு வேளை நம்ம முன்னாடியே வந்திருக்கணுமோ அப்படின்ட்டு அலெக்ஸ் யோசிக்கிறான். ஏண்டா, இதுக்கு தான் உன்னை சொன்னேன் சீக்கிரம் போய் பறிச்சிட்டு வான்னு. நானும் பார்த்தேன், அதுக்குள்ளே ஜங்கு கிளவரசு இதெல்லாம் பறிச்சிட்டு வந்துருப்பாருன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்கிறான். போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை எடுத்து மூஞ்சிலே அடிச்சுட்டு அங்கேருந்து தேங்க தான் போயிடுறான். ஐயோ, இவர் எதுக்கு ரோஜா பூவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒயன்கிட்ட கொடுக்கணும்? ஒரு மாதிரி தியாங் பிரின்ஸ் சொல்கிற மாதிரி எல்லா உண்மையும் தெரிஞ்சதும் இவருக்கு காதல் வந்துருச்சோ அப்படின்ட்டு யோசிக்கிறான். இப்போது ஜங்குக் தான் இந்த பூவெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டுருப்பான். இப்போ அலெக்ஸ் நேராக போயிட்டு இளவரசரே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். என்ன அலெக்ஸ்? அது இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு வந்தீங்க? என்ன பண்ண? ரோஜா பூவெல்லாம் ஒயின்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். எதுக்கு? அதான் கேட்குறேன், நீங்கள் எது கொடுக்கணும்? நான் எது கொடுக்கணுன்னா அவளுக்கு வேணும்னு நான் கொடுத்தேன். வேணும்னு கொடுத்தீங்களா? என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒயின் இளவரசி மேலே காதல்? ஏய், என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லி ஜங்கு கேட்குறான். அப்புறம் அட லூஸு, அவள் இன்றைக்கி கோயிலுக்கு போகணும், அதுக்காக கொண்டு போய் கொடுத்தேன். கோயிலுக்கு போகிறதுக்கா? ஆமாம், பின்ன எதுக்கு? அப்போது என்ன லூஸ் மாதிரி உளறிட்டுருக்க? உனக்கு தான் முன்னாடியே தெரியும்ல தேவங்கோட மனசில் தான் வாயின் இருக்கான்ட்டு. அப்படி இருக்கும் போது நான் எப்படி? நீ என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்குறான். இல்லை இளவரசரே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். ஏன்னா ஆமாம், தியாங் பிரின்ஸுக்கு ஒரு பயம், எங்கே வைன் இளவரசி உங்களை காதலிச்சிருவாங்களோன்னு. இப்போது ஜங்குக் தான் சிரிக்கிறான். என்ன, நான் காதலிச்சிருவேண்ணா? ஆமாம் இளவரசரே, நீங்கள் வேற நேற்று முழுக்க தூங்கக்கூட இல்லை தெரியுமா? ஏன், காலையிலே எங்கே அந்த ரோஜாப்பூவை கொடுத்து கவிதை சொல்லணுன்ட்டு அவ்வளோ எழுதி எழுதி தள்ளிட்டாரு. என்ன சொல்கிற? தியாங் கவிதை எழுதுனானா? ஆமாம், உங்களுக்கு தெரியாதுல்ல, நேற்று ராத்திரி முழுக்க அதே வேலையாக தான் இருந்தார், தூங்கவே இல்லை. இப்போது ஜங்குக்கு தான் நினைக்கிறான், வயன் மேலே இவ்வளோ காதல் அவனுக்கு. இப்போது ஜங்குக்கு தான் யோசிக்கிறான், அப்போது ஒரு பொறாமை காதலை இன்னும் அதிகப்படுத்துமா என்ன அப்படின்ட்டு யோசிக்கிறான். இப்போ அலெக்ஸ் தான், என்ன இளவரசரை யோசிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறபடி செஞ்சால் தேங்கும் வைனும் ஒன்று சேர்ந்துருவாங்க, அதுக்கப்புறம் நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம். என்ன சொல்கிற? முதல்ல அதை சொல்லுங்கள், இவ்வளோ நேரம் வளவலன்னு இழுத்துட்ருக்கீங்க, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் கேட்குறான். சரி சரி, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு, வைனுக்கு தயாங் மேலே எப்படி காதல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். அப்போது இப்படி தான் அவங்க சந்திச்சாங்க, காதலும் இப்படி தான் வந்துச்சு, அப்படி தானே? ஆமாம் இளவரசரே. அப்போ சரி, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணு. என்னது? இப்போ ஜங்குக் தான் அலெக்ஸோட காதல் ஏதோ சொல்கிறான். இளவரசரே, எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல? வராது, நான் சொல்கிறத செய் சரியா? அப்படின்ட்டு அலெக்ஸ் தான் இப்போ போகிறான். இப்போது ஜங்குக் தான், வயன் உன் மனசில் இருக்க காதலை நான் கண்டிப்பாக வெளியே வர வைப்பேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போகிறான். இப்போ ஒயின் தான் ஜாரா கிட்ட வந்துட்டு, ஜாரா நம்ம கோயிலுக்கு போகலாமா? அடா ஆமாம்ல, நான் மறந்தே போயிட்டேன் இன்றைக்கி என்ன நாள்னு. பூவெல்லாம் அதெல்லாம் ஜங்குக் பறிச்சிட்டு வந்து முன்னாடியே கொடுத்துட்டாரு, நம்ம போயிட்டு வர்றது தான் வேலை, போகலாமா? மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி சரி போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாராவும் வரா, ஒயினுமே வரா.
இவங்க 2 பேரும் அந்த காட்டுக்குள்ளே இருக்க அந்த கோவிலுக்கு தான் போகிறாங்க. பேசிக்கிட்டே, இதெல்லாம் எவ்வளோ நாளாச்சுல இங்கே பார்த்து, எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ம், ஆமாம். அதுவும் நீ கூட கோயிலுக்கு அடிக்கடி வர, நான்லாம் வரவே முடியாது அப்படின்னு சாரா சொல்கிறா. நான் நிறைய வாட்டி உன்னை கூப்பிட்ருக்கேன், நீ தான் அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போகிற, இல்லைனா நீனும் வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. அப்புறம் அந்த வேலையை பார்க்கலனா குயின் கிட்ட யார் அடி வாங்குறது? ம் அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொன்னதும், சரி இதுக்கப்புறம் நம்ம ஒன்றா தான் போகிறோம் சரியா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சாரா தான் ஒயினோட கையை பிடிச்சி போயிட்டுருக்கா. இப்போது கோயிலுக்கெலாம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஒயன்மா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க? ஆ, நான் நல்லா இருக்கேன். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன்டா. அந்த கடவுள் உனக்குன்னு ஏதோ சோதனை வச்சுருந்துருக்காரு, அதுலேருந்து எப்படியோ நீ வெளியே வந்துட்ட. இனிமேட்டு உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்டா அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது காற்றுல மணி அடிக்குது. இப்போ அது கேட்டதும் இப்போ ஜாராக்கும் வயனுக்கும் சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஜாரா தான், உங்கள் வாய் முகூர்த்தம் பழிக்கிட்டோம், அவள் சந்தோஷமாக வாழ்கிறதுல தான் என்னோட சந்தோஷமும் இருக்குது, கவலைப்படாதம்மா, உனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லும் போது திருப்பி மணி அடிக்குது. இப்போ வயன் தான், எனக்கு இன்றைக்கி ரொம்ப திருப்தியாக இருக்குது, இந்த பூவை வச்சு சாமிக்கு பூஜை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் எடுத்து கொடுக்குறா. சரிம்மா. அந்த ஐயரும் பூஜை பண்ணுறாங்க. 2 பேரும் கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜாரா தான், எப்படியாவது ஒயின் வந்து தியோங் பிரின்ஸை மன்னிச்சு அவங்களோட சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறா. இப்போ ஒயின் தான், ஜாராக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அவள் சந்தோஷமாக இருக்கணும், இது வரைக்கும் அவள் என் கூட இருந்து பட்ட கஷ்டம்லாம் போதும், அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை, அவளுக்குன்னு ஒரு குடும்பம் சந்தோஷமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வேண்டிக்கிட்டு இருக்கா. இப்போ 2 பேருமே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஐயர் விபதி தந்ததை அதை வச்சுக்கிட்டு கிளம்புறாங்க. சரி வரேன். ஆ சரிம்மா, பார்த்து பத்திரமா போங்க. ம் சரி அப்படின்ட்டு வைன் தான் ஜாரா கூட்டிகிட்டு வரா. இன்னைக்கு தாண்டி மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு வைன் தான் சொல்கிறா. ம் எனக்கும் அப்படி தான். இப்படி இவங்க பேசிக்கிட்டு வர வழியில் தான் ஏதோ சத்தம் கேட்குது. இப்போ வைன் தான், ஒரு நிமிஷம் இரு சாரா, என்னாச்சு, உனக்கு ஏதோ சத்தம் கேட்கல அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே சொல்கிறா. என்ன சொல்கிற? யாரோ பின்னாடி நம்மளை தொடர்ந்து வர மாதிரி இல்லை அப்படின்ட்டு வைன் சொல்கிறா. இப்போ சாரா தான் பொறுமையாக திரும்பி பார்க்குறா. பார்த்ததும் அவள் கண்ணெல்லாம் விரியுது. வயன் அப்படின்னதும் இப்போ ஒயின் திரும்பி பார்க்குறா. பார்த்தா அது ஒரு நரி தான். ஒரு மாதிரி இவங்கள பார்த்துக்கிட்டு கோவமாக நிற்கிது. இப்போ ஒயின் தான் டக்குன்னு அவள் கையில் இருக்கிறத கீழே போட்டுடுறா. சாரா, ஒயின் பயப்படாத, பக்கத்தில் தான் கட்டை இருக்கா பாரு அப்படின்னு சொல்கிறா. இப்போது 2 பேரும் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த நரி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க முன்னாடி வருது. இவங்க பின்னாடி போக போக, நம்ம பின்னாடி நகுந்தோன்னா அது முன்னாடி வருது, அதுக்குன்னு அங்கேயே நிற்க முடியாது அப்படின்ட்டு இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு பொறுமையாக நகர்றாங்க. இப்போது அது வேகமாக வருது. ஜாரா ஓடு அப்படின்னு சொன்னதும் இப்போ 2 பேரும் ஓடுறாங்க. இப்போது அந்த நரியும் துரத்திட்டு வேகமாக வருது. டக்குன்னு அந்த நரி பாயும் போது அது யாரோ வந்து அடிச்சிடுறாங்க. இப்போ 2 பேரும் ஓடினவங்க திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அது தேவங் தான். ஒயினுக்கு அதை பார்க்கும்போது அவளோட அந்த பழைய ஞாபகம், தேவங்க வாட்டி எப்படி பார்த்தாலோ அதோட ஞாபகம் வருது. இப்போ அந்த அடிப்பட்ட நரி தான் வேகமாக எந்திரிக்குது. எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு பார்க்கும்போது சாரா தான் இருக்கா, ஒரு 5 அடி தூரத்தில். அதுக்கு பின்னாடி ஒயின் நின்றுட்டுருக்கா. சைடில் தேவங்க தான் நின்றுட்டுருக்கான். இப்போது அது வேகமாக சாரா மேலே தான் பாய போகுது. இப்போது தேவங்க தான் அதை பாய போகுதுன்னு தெரிஞ்சதும் அவனோட வால் எடுத்து ஜம்ப் பண்ணி ஒரே வெட்டு வெட்டுறான். தலை துண்டாக போயிடுச்சு. இப்போது கீழே இறங்கும் போது ஒரு கல் தடுக்கி ஜாரா மேலே விழுந்துடுறான். இப்போ 2 பேரும் உருண்டுட்டு போகிறாங்க. இதை ஒயின் பார்க்குறா. ஒரு பக்கம் நரி செத்து கிடக்குது. இந்த பக்கம் தேவங்கும் ஜாராவும் ஒரு பக்கம் உருண்டுட்டு இருக்காங்க. இதை ஒயின் நின்று பார்க்குறா. எதை பார்க்குறதுன்னு தெரியல. இப்போ ஒரு கட்டத்தில் தான் ஜாரா டக்குன்னு எந்திரிக்கிறா. தேவங்கும் டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. 2 பேரும் எந்திரிக்கும் போது அவங்களோட ஃபோஹெடும் இடிச்சுக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அவள் தேய்க்கிறா. இதெல்லாம் ஒயின் பார்த்துட்ருக்கா. என்ன நடக்குதுங்க? இப்போ தேவங்க தான் நிமிந்து பார்க்குறா. ஜாரோட முக்காடு கீழே இறங்கியிருக்கு. இப்போது டக்குன்னு அதை எடுத்து மாட்டிக்கிறா. மன்னிச்சிடுங்க பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிற்கிறா.
பரவாயில்ல இருக்கட்டும், உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போது வயந்தா வேகமாக ஜாரா கையை பிடிச்சிட்டு ஒன்றும் ஆகலை அப்படின்ட்டு ஜாராவை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. இப்போது தேங்க தான் பார்க்குறான். என்னாச்சு, அவங்கள சரியான நேரத்தில் தானே வந்து காப்பாற்றினேன் அப்படின்ட்டு பார்க்குறான். இதெல்லாம் மரத்துக்கு மேலே ஜங்குக்கு, அலெக்ஸு, ஜாக் 3 பேரும் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போது அலெக்ஸும் ஜாக்கும் தான் 2 பேரும் ஹைஃபை மாதிரி போட்டுட்டு சிரிக்கிறாங்க. இப்போ அலெக்ஸ் தான், ஜங்கு இளவரசரே நீங்கள் சொன்னது கரெக்டு தான். என்ன அப்படின்ட்டு இப்போ ஜங்கு தான் நிமிர்ந்து பார்க்குறா. என்ன இளவரசரே என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி தான் தியாங் பிரின்ஸ் மேலே வயன் இளவரசிக்கு பொறாமல் வந்திருக்கு. அப்போனா என்ன அர்த்தம்? வயன் இளவரசிக்கும் தியாங் பிரின்ஸ் மேலே காதல் இருக்குது அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம். நீங்கள் ஏன் இளவரசர் எப்படி இருக்கீங்க? ஏன் உங்கள் முகம் வாடி போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். சரி வாங்க போகலாம், தியாங் நம்ம இங்கே இருக்கிறத பார்த்தோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜக்குக் தான் அலெக்ஸையும் ஜக்கையும் கூட்டிகிட்டு போயிடுறான் தெரியாமல். இவங்க தான் பிளான் பண்ணியிருப்பாங்க, ஒரு நரியை வாங்கிட்டு வந்து ஜாராவை கடிக்க வைக்கிற மாதிரி பண்ணணும். கடைசியில் தியாங் ஜாராவை காப்பாற்றணும். அந்த பொறாமையில் தான் வயனுக்கு தான் காதல் வெளியே வரணுன்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நடந்திருக்கும். தியாங் கிட்ட மட்டும் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி அவங்க 2 பேர் கோயிலுக்கு போயிருக்காங்க, வழியில் என்ன வேணாலும் நடக்கலாம், நீயும் பாதுகாப்பாக பின்னாடி போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் ஜங்குக் போயிட்டு தியாங் கிட்ட. அதை நினச்சிட்டு தான் தியாங் பின்னாடியே வந்திருப்பான். அவனுக்குமே இதை பற்றி எதுவுமே தெரியாது. இப்போ தேங் தான் நேராக அவனோட அரண்மனைக்கு தான் வந்துடுறான். அதுக்கு முன்னாடியே சாராவும் ஒயினும் வந்திருப்பாங்க. இப்போ ஒயின் தான், சாரா எப்படி நீ தியாங் பிரின்ஸை அதுவும் முக்காடு கீழே இறங்கியிருக்கு? இல்லை, அது ஒரு பயத்தில் தான். பயத்துலையா இருந்தாலும் இப்போது சாரா தான். சரி அதுக்கு என்ன, இப்போ இதுக்கு என்ன பிடிச்சி கத்திட்டுருக்க? உனக்கு இதில் என்ன வந்துச்சு? தியாங் பிரின்ஸ் வந்து என்னை காப்பாற்றினாரு, அது இப்போ உனக்கு என்ன அதில்? ஏன் அவர் உன்னை காப்பாற்றலன்றது வருத்தமா என்ன? எனக்கு ஏன் வருத்தம்? என்ன வயன், உனக்கு பொறாமையாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. எனக்கு என்ன பொறாமை? நான் எதுக்கு பொறாமை பண்ணணும்? நான் உனக்காக தான் பேசிகிட்ருக்கேன். நீ ஒரு பொண்ணு, நாளைக்கு இன்னொருத்தனை நீ திருமணம் செய்யணும், அப்படின்னு இருக்கும்போது இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறா. ஓ சரி வயன் அப்படின்ட்டு இவ்வளோ அமைதியாகிக்கிறா. ஒரு மாதிரி லைட்டாக சிரிக்கிறா. இவ சிரிக்கிறது தான் வயனுக்கு தெரியுது. என்ன சிரிக்கிற? அது ஒன்றும் இல்லை, சில பேருக்கு கொஞ்சம் பொறாமையே வரும் போல இருக்க காதலில். என்ன செய்கிறது, இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து வேகமாக ஓடிடுறா. சாரா இப்போ ஒயின் தான் கத்துறா. அவள் அங்கேருந்து ஓடியே போயிட்டா. இன்னொரு பக்கம் பார்த்தா தேங் தான் அவனோட அறையில் உட்காந்துட்ருப்பான். இப்போ ஜங்குக்கும் அலெக்ஸும் அங்கே வராங்க. இப்போ அலெக்ஸா, இளவரசரி அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்தது ஒயினுக்கு காதலை வெளியே வர வச்சோம், இப்போது தேங்க்கு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அதான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாக் தான் கேட்குறான். இங்கே பாரு, நான் சொல்கிற மாதிரி செய். என்னது? இப்போ அலெக்ஸும் ஜாக்கும் கேட்குறாங்க. சரி ஓகே, நான் சொல்கிற மாதிரியே போய் தேங்க கூட்டிகிட்டு வா, சரியா? நான் அதுக்கு முன்னாடியே போயிடுறேன். சரிங்க இளவரசரே அப்படின்ட்டு இப்போ அலெக்ஸும் ஜாக்கும் போகிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான் நேராக ஒயனோட அறைக்கு தான் போவான். ஒயன், என்ன ஜங்குக், நான் கடத்தெரு வரைக்கும் போகணும், வரியா? போகணுன்னா நீ போ, நான் எதுக்கு? எனக்கு தனியாக போக ஒரு மாதிரி இருக்குது. நீ வந்தால் விலை பேசுவல்ல. உன்கிட்ட இல்லாத காசா நீ விலை பேசுகிறதுக்கு? அப்படி இல்லை, என்னன்னா ஏமாற்றிடுவாங்க, அதான். ஜாரா கூட்டிகிட்டு போ, உனக்கு ஜாரா கூட போகவும் பிடிக்கும்ல. அவள் ஏதோ வேலையை போயிருக்கா, என்னன்னு தெரியல, அதான் உன்னை கூப்பிட்றேன். இப்போ ஒயந்த யோசிச்சு பார்த்துட்டு, சரி வா, ஆனால் கொஞ்ச நேரம்தான், சீக்கிரம் வந்துடணும். வந்துடலாம். இப்போது ஜக்குக் தான் ஒயனை கூட்டிட்டு கடத்தெரு பக்கம் போகிறான். இந்த பக்கம் அலெக்ஸ் வந்து தியாங் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவான். என்னாச்சு? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது? இப்போது ஜாக்கும் திரு முழிக்கிறத பார்த்துட்டு, என்ன ஆச்சு சொல்லுங்க. அது ஜங்குக் இளவரசர் வயன் இளவரசியை கூப்பிட்டுட்டு வெளியே போயிருக்காங்க. என்ன அப்படின்ட்டு இப்போ எந்திரிக்கிறான். ஆமாம், அதை தான் சொல்ல வந்தோம். அவன் எது கூட்டிகிட்டு போனோம் தெரியல, எங்கே போயிருக்காங்க அது அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் முழிக்கிறாங்க. சொல்லுங்க.
கடத்தெரு பக்கம் போகிறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஜாக்கு. சரி, நம்மளும் போகலாம். அலெக்ஸ், போகலாம், போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. நம்ம முக்கியமாக போகணுமா பிரின்ஸ்? நமக்கு வேலை இருக்கே. அதுவும் ஏதோ மடல் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஓர வை. இப்போ போயிட்டு வந்து அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேங்காய் முன்னாடி போகிறான். இப்போ அலெக்ஸ் பார்த்துட்டு, ஆ, இதயமே இல்லாமல் ஒரு அரசர் இருந்தார், இன்றைக்கி அந்த மனுஷன் எங்கே அப்படின்னு சுற்றி முற்றி தேடுறான். இப்போது ஜாக் தான் பார்த்துட்டு, இதோ அங்கே தான் போகிறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, என் கண்ணுக்கு வேறு யாரோ மாதிரி தெரிகிறாரு. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ போன தேங்க தான் வந்துட்டு, வரீங்களா இல்லையா அப்படின்னதும், இதோ வந்துட்டு பிரின்ஸ் அப்படின்ட்டு பின்னாடி ஓடுறானுங்க. இப்போது குதிரையெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக ஒயின் எங்கே இருக்காளோ அதை நோக்கி தான் வந்துட்டுருக்காங்க. ஏற்கனவே ஜங்குக்கும் ஒயினும் அங்கே முன்னாடியே போயிருப்பாங்க. அங்கே ஜங்குக் தான் சில பொருள்லாம் வாங்கிட்டு இருக்கான். அப்படி வாங்கிட்டு இருக்கும் போது தான் பார்க்குறான் தேங் வரதை தூரத்தில் நடந்து வந்துட்டுருக்கான். இப்போ தேங் தான் சுற்றி முற்றி பார்க்குறான், எங்கே ஜங்குக்கும் ஒயினும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஒரு மாதிரி சுற்றி முற்றி தேடினதும் ஒரு கடையில் பார்க்குறான், அங்கே இருக்காங்க. அலெக்ஸ் வா, எங்கே பிரின்ஸ், அங்கே பாருடா அப்படின்னு சொல்லி காமிச்சதும் இப்போ ஜங்குக்கும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி, ஒயின் என்ன ஜங்குக், இது வேணும்னு சொன்னியே, அது வேண்டாம், உனக்கு வளையல் வாங்கி தரவா அப்படின்னு கேட்டதும் ஒயின் தான், எனக்கு எதுக்கு, என்கிட்ட தான் ஏற்கனவே இருக்கே, பரவாயில்ல, நான் உனக்கு வாங்கி தரதா வச்சுக்கோ, எனக்காக அவ்வளோ தூரம் வந்தல்ல அதுக்காக. இல்லை வேண்டாம் அப்படின்றா. அடவா அப்படின்ட்டு ஒயினோட கையை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போகிறான். இதை தேங்க பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது அலெக்ஸ் தான் முறைக்கிறான், பிரின்ஸ் நீங்கள் பயப்படாதீங்க, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒயினுக்கு வாங்கி கொடுங்க. என்ன சொல்கிற? ஓ, உங்களுக்கு தெரியாதுல்ல, வளையல்ன்றது இங்கே இருக்க பெண்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்குமா, அதனால் ஜங்குக்கு வாங்கி கொடுக்குறதுக்குள்ளே நீங்கள் அவங்களுக்கு அழகாக பொருத்தமாக நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வாங்கிப்பாலா என்ன, நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயங்க தான் முன்னாடி போகிறான். இப்போது அலெக்ஸ் தான் பின்னாடி பதட்டத்துலேயே நடந்து வரான். ஐயோ, என்ன நடக்க போதே தெரியலையே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே பதறிக்கிட்டே வரான். இப்போது வயந்தா அவள் வளையல் ஒன்று ஒன்றுத்தி பார்த்துட்ருக்கா. இப்போ ஜங்குக் தான், அந்த சிவப்பு கலர் வளையல் எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுவா தம்பி அப்படின்னு இந்த கடைக்காரரும் எடுத்து கொடுக்குறாரு. வயந்தா பார்க்குறா, இது நல்லாயிருக்கு, நல்லா இருக்குல்ல, போட்டு பார்க்குறியா. இப்போது வயந்தா அதை வாங்குறா. இப்போ தேங்க தான் வந்து நின்றுட்டு, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறான். இப்போது வயனை திரும்பி பார்க்குறா, ஜங்குக்கும் பார்க்குறான். ஜங்குக் தான், ஆனால் இங்கே என்ன பண்ணுற, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறான். அதுவா, வைன் வளையல் வாங்கணும்னு சொன்னான், அதான் வாங்கி தர கூட்டிகிட்டு வந்தேன். அதை நான் வாங்கி தந்துப்பேன், நீ நவுறு. யாரும் எனக்கு வாங்கி தர வேணாம் ஜங்குக், நீயே வாங்கித்தா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ தேங்க தான் பார்க்குறான். இல்லை, நான் தான் வாங்கி தருவேன் அப்படின்னு ஜங்குக்கு நவுத்திட்டு அவன் அந்த இடத்துல போய் நிற்கிறான். ஐயோ, என்ன வளையல் எடுக்கிறதுன்னு தெரியலையே, இது எது நல்லாயிருக்கும், இது எப்படி எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அந்த ஊதா கலரையும் மஞ்சள் கலரையும் எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போது ஜங்குக், அலெக்ஸு, ஜாக்கு, ஒயினு ஒரு மாதிரி தேவங்க பார்க்குறாங்க, என்ன கலர் இது அப்படின்ற மாதிரி. இப்போ ஜங்குக் தான் பின்னாடிலேருந்து சொல்கிறான், வேறு கலர் எடு அப்படின்னு. ஏன் இந்த கலருக்கு என்ன, இது நல்லா தான் இருக்குது, ஒயின் கைக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து கொடுக்குறான். ஒயின் தான், ஒரு வளையல் கூட எடுக்க தெரியல, இதில் வேறு எடுத்து கொடுக்குறான்னு வேறு வந்துட்டார். ஜங்குக், நீ எடுத்தல அந்த வளையலே கொடு. இப்போ ஜங்குக் தான், அந்த வளையலா, அதை நான் வேற ஒருத்தவங்களுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி எடுத்து மறைச்சிக்கிட்டான். இப்போ ஒயின் தான், சரி நான் வேறு வளையல் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ வேற ஒரு வளையல் எடுத்துகிட்டு, இதை கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதுவாம்மா, இது வந்து 4 காசு வருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒயின் தான், என்னங்க ஐயா, அது கொள்ள வேலை சொல்கிறீங்க, கொஞ்சம் குறைச்சி கொடுங்க, எப்பயும் உங்கள் கடையில் தானே வாங்குவேன் அப்படின்றா. இப்போது தேங்காய் 5 காசாக கொடுக்குறான். இது ஒயின் பார்த்துட்டு, யாரும் எனக்காக கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்க அந்த 4 காசையும் எடுத்து அந்த கடைக்காரர்கிட்ட தான் கொடுக்குறா. கொடுத்துட்டு வேகமாக அங்கேருந்து போயிடுறா. இப்போ தேங்கும் ஒயின் பின்னாடியே போகிறான். இப்போது அலெக்ஸு, ஜாக்கு பார்த்து சிரிக்கிறாங்க. இப்போது ஜங்குக்கும் தான், சரிங்க, இந்த வளையலுக்கு எவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் கையில் வச்சுருக்கிறதுக்கு
அதுவா தம்பி, அது 3 காசுப்பா. சரி, இந்தாங்க. அதான் ஏற்கனவே கொடுத்துருக்கே. பரவாயில்ல, இதை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ அவனுங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அலெக்ஸ் தான் கேட்குறான், அம்மா யாருக்கு இந்த வளையல்? ஆ, யாருக்கும் இல்லை, ஒயனுக்கு தான், வா. ஒயனுக்கா அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் யோசிக்கிறான். இப்போ ஒயன் தான் தியாங் பின்னாடியே வந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு, எதுக்கு என் பின்னாடியே வரீங்க? என் பின்னாடி வராதீங்க. யார் நீங்கள்? முதல்ல எனக்கு எனக்கு வளையல் வாங்கி கொடுக்கறதுக்கு வரத்துக்கு. இதுக்கப்புறம் என் பின்னாடி வந்தீங்க அவ்வளோதான், எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கோவத்தில் திட்டிட்டு அங்கேருந்து போகிறா. தியாங்க்கு ஒரு மாதிரி இருக்கு, அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது. பரவாயில்ல, இதெல்லாம் அவனுக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறான். இப்போ ஒயின் தான் அவளோட அறையில் உட்காந்துட்ருக்கா. அவள் வாங்கிட்டு வந்த அந்த வலையிலேயே பார்த்துட்ருக்கா. இந்த பக்கம் ஜாரா தான் நடந்து வந்துட்டுருப்பா. இப்போ ஜங்குக் பார்த்துட்டு, ஜாரா, ஆ என்னாச்சு ஜங்குக்? வேலையெல்லாம் முடிச்சிட்டியா என்ன? முடிச்சிட்டேனே, உங்களுக்கு எதாவது வேணுமா என்ன? இல்லை, கடத்தெரு வரையும் போயிருந்தேன், அதான் உனக்கு பிடிக்குமேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடிலேருந்து அந்த வலையில தான் எடுத்து காமிக்கிறான். அதை பார்க்கும்போது ஜாரா முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். எனக்கா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். அன்னைக்கு நீ அந்த ஊரை விட்டு கிளம்பி வரும்போது உன் கையில் அந்த வளையல் போட்டிருந்ததை பார்த்தேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த வளையலையும் வாங்கியிருக்கேன், உனக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இப்போது ஜாரா தான் அதை வாங்கி பார்த்துட்டு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறா. இருக்கட்டும், சரி. ஆ, இன்னைக்கு நான் வரும்போது பார்த்தேன், அந்த பொம்மைங்களை வச்சு கதை சொல்லுவாங்கல்ல. ஆமாம், அது இன்னைக்கு சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிடும். நம்ம போகலாமா? கடைசியாக உன் கூட போனது, திருப்பி போகலாமா அப்படின்னு கேட்குறான். என்ன சொல்கிற, இன்னைக்கா? ஆமாம். சரி, நான் வைனியும் கூட்டிகிட்டு வரேன், அவளுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இல்லை, நம்ம 2 பேர் மட்டும் போகலாம். அதுவும் இல்லாமல் ஒயின் காலையிலேருந்து என் கூட அலைஞ்சிருக்கா, அவளுக்கு ஒரு மாதிரி சோர்வாக இருக்கும்ல, அவள் ஓய்வு எடுக்கட்டும், நம்ம போகலாம். அப்படி சொல்கிறியா? சரி, நான் போயிட்டு என்னோட உடையை மட்டும் மாற்றிட்டு வந்துடுறேன். சரி, நான் இங்கே காத்திருக்கேன் அப்படின்ட்டு ஜங்குக் தான் சிரிச்சிட்டே நிற்கிறான். இப்போது வேகமாக ஜாரா தான் அவளோட அறைக்கு போகிறா. போனால் அங்கே வைன் வந்து வலையெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கா பார்த்துக்கிட்டே. வைன், இது என்னது வித்தியாசமாக வச்சுருக்க கலரு? ஊதா கலர், மஞ்சள் கலரா? இது என்ன கலரு? இதெல்லாம் நீ வாங்குவியா என்ன அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. ஏன் ஏன் வாங்கக்கூடாதா என்ன? இது புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்தது, அதான் வாங்கிட்டு வந்தேன். சரி சரி, உனக்கு பிடிச்சிருந்தா சந்தோஷம்தான். சரி, நீ ஓய்வெடு, நான் போயிட்டு வரேன். எங்கே போகிற? என்கிட்ட எதுவும் சொல்லலை. நானும் வரேன். ஐயோ, நான் போயிட்டு வரேன்னு சொன்னேனா? அது இல்லை வயன், இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, அந்த வேலையை முடிக்க போகிறேன். ஓ அப்படியா, நான் வர நேரம் ஆகும், நீ தூங்கு. ஆ, இல்லை நானும் உனக்கு. இல்லை இல்லை வேண்டாம், நீ காலையிலேருந்து ரொம்ப தூரம் அலைஞ்சிருப்ப, நீ ஓய்வெடு, நான் வந்துடுறேன் சரியா? சரி. இப்போ ஜாரா தான் உடைய மாற்றிக்கிட்டு வெளியே வரா சிரிச்சுக்கிட்டு. இப்போது ஜக்குக் தான் பார்த்துட்டு, என்ன சிரிச்சிட்ருக்க? அதுவா, இன்னைக்கு ஒயனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஊதா கலர் வலையிலையும் மஞ்சள் கலர் வலையிலையும் வச்சுட்டு உட்காந்துருக்கா. இப்போது ஜங்குக் தான் பார்க்குறான். என்ன சொன்ன? ஆமாம், இன்னைக்கு உன் கூட தானே கடத்திருக்கு வந்திருப்பா, அப்போது வாங்கினது நீ பார்க்கலையா என்ன? இப்போது ஜங்குக் தான் ஸ்ட்ரைக் ஆகுது, அது தேங்க எடுத்து கொடுத்தது தானே. அதுக்கப்புறம் ஒயின் வந்து சொல்லிவிட்டு திருப்பி தெரியாதனமாக வந்து அந்த வலையில் வாங்கிட்டு போயிருப்பா. இப்போது அதை நினச்சி தான் ஜங்குக்கும் சிரிக்கிறான். உனக்கும் சிரிப்பு வருது தானே? ஆமாம். சரி, நம்ம போகலாமா? போகலாம். இப்போது ஜங்குக் தான் பார்க்குறான், ஜாராவோட கையில் இப்போ அவன் வாங்கி கொடுத்த வளையல் தான் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிக்கிறா. சரி வா போகலாம். இப்போ 2 பேரும் சந்தோஷமாக அந்த கதையை கேட்க தான் போகிறாங்க. இப்போது விடிஞ்சிச்சு. ஜாக்கும் அலெக்ஸும் தான் இன்றைக்கி என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு இளவரசர்கிட்ட கேட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பக்கத்தான் வந்துட்டுருக்காங்க. இப்போ ஜாக் தான், அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸை கூப்பிட்டு காமிக்கிறான். என்னது? பார்த்தா கோட்டைக்கு வெளியே இருந்து தான் ஜங்குக்கும் ஜாராவும் சிரிச்சுட்டு வராங்க. சரி, நான் வரேன் அப்படின்னு சொல்கிறா. பார்த்துப்போ. அவளும் சிரிச்சுக்கிட்டே வேகமாக போகிறா. இதை பார்க்குறாங்க, என்ன நடக்குதுங்க? இப்போ அலெக்ஸ் தான், ஜங்குக்கு இளவரசரே என்ன நடக்குதுங்க? 2 பேரும் எங்கே போனீங்க? அதுவும் இந்த ராத்திரி நேரத்தில், அது காலையில் தான் வரீங்க? அதுவா,
பக்கத்து தெருவில் கதை சொல்கிற அந்த இது போட்டிருந்தாங்க, அதை பார்க்க போயிருந்தோம். ஆ, அப்படி ஒன்று இருக்கா என்ன? அதெல்லாம் உங்களை மாரி ஆளுங்களுக்கெல்லாம் தெரியாது, நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு வரான். இப்போது அலெக்ஸ் தான், என்ன இளவரசரே, வழக்கத்துக்கு மாற ஒரு சந்தோஷம் தெரியுது உங்கள் முகத்தில், என்னது அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் கேட்குறான். இப்போ ஜாக் தான் முன்னாடி வந்து பார்த்துட்டு, இளவரசரே, இந்த சிரிப்பு நான் எங்கேயும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்போது டக்குன்னு போகிற ஜாராவையும் திரும்பி பார்த்துட்டு இவனையும் பார்க்குறான், ஜங்குக்கியும். இளவரசரே, என்ன நடக்குதுங்க, நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ அலெக்ஸ் புரியாமல், ஜாக் என்ன சொல்கிற, ஒரு நிமிஷம் இரு. இப்போ ஜங்குக் தான் லைட்டாக சிரிக்கிறான். உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏய் என்னன்னு சொல்லிட்டு சரிங்க, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு அலெக்ஸ் குழம்பி போய் நின்றுட்டுருக்கான். அட லூஸு, ஜாராவும் நம்ம ஜங்குக் இளவரசரும் காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும், ஏய் வாயை மூடு அப்படின்னு ஜங்குக் தான் வாயை மூடுறான். இப்போ அலெக்ஸ் தான் வாயை பொழந்துட்டு நிற்கிறான். ஜங்குக் இளவரசரே, என்ன நடக்குது? அமைதியார், அதை பற்றி எதுவும் பேசாதீங்க. வாங்க போகலாம், நம்ம தேங்கோட வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான். இருங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க, நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் தான் நிற்கிறான். என்ன தெரியணும்? இப்போ ஜாக் தான், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போது ஜக் தான் லைட்டாக சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். என்னன்னா, ஜங்குக்கு வந்து சாராவை கூப்பிட்டுட்டு அந்த கதை கேட்க தான் போயிருப்பான். பார்த்தா அது ஒரு காதல் கதை, ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க 2 பேரும் காதலிச்ச விதமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அந்த கதையை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கதை கேட்கும்போது அப்பப்போ ஜாராவையும் பார்த்துருப்பான். ஜாரா முகத்துலேயும் அந்த ஒரு சந்தோஷம் தெரியுது. அந்த கதையை அவ்வளோ ஆழ்ந்து கேட்டுட்ருக்கான்ட்டு. இப்போ அந்த கதையெல்லாம் முடிச்சுட்டு, ஜங்குக் போகலாமா அப்படின்னு சொல்கிறா. என்ன முன்ன மாதிரி சீக்கிரம் போகலான்னு எதுவுமே சொல்லலை? ஏன்னா கதை அப்படி இருந்துச்சு. கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் அவன் காதலிச்ச விதம் இருக்கே, அந்த பொண்ணுக்காக கடைசி வரைக்கும் அவன் நின்னான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரி அவன் கடைசி காலம் வரையும் நேசிச்சான் பாரு, அதுதான் உண்மையான காதல். அந்த மாதிரி காதல் கிடைக்கலாம் ரொம்ப அபூர்வம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜங்குக் தான் ஜாராவோட கையை பிடிச்சிட்டு, ஜாரா, இதை நான் அவசரத்தில் எடுத்த முடிவுன்னு மட்டும் நினைக்காத. என் மனசில் தோணுதான் நான் சொல்கிறேன். எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இப்போ ஒரு கதை கேட்டல, அந்த கதையில் இருக்க காதலை விட உனக்கு நான் நிறைய கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. நீ ஆசைப்படுறது எல்லாத்தையும் உன் கண்ணு முன்னாடி கொண்டாந்து வைக்கணும்னு தோணுது. உன் கூட கடைசி காலம் வரைக்கும் உன் கையை பிடிச்சிட்டே நடந்து போகணுன்னு தோணுது. எப்படி உன் மேலே காதல் இருந்துச்சுன்னு தெரியல, ஆனால் உன் கூட இருந்த அந்த கொஞ்ச நாட்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதே மாதிரி சந்தோஷமாக கடைசி வரைக்கும் உன் கூட இருக்கணும்னு தோணுது. என் கூட இருப்பியா அப்படின்னு கேட்குறான். சாராக்கு தான் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி திகைச்சு போய் நிற்கிறா. ஜக்குக்கு இப்படி சொல்லுவானான்ற மாதிரி. இவெல்லாம் அதை யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டா. இதெல்லாம் அவள் தகுதிக்கு எட்டாத விஷயம் அப்படின்னு நினச்சிட்ருப்பா. இப்போது பொறுமையாக ஜங்குக்கோட கையிலேருந்து அவள் கையை எடுக்கிறா. ஜங்குக், நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. இப்போதைக்கு காதலை பற்றி எந்த யோசனையும் எனக்கு இல்லை. எனக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையிற வரைக்கும் என் வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஒரு வேளை வயனை தாண்டி யோசிச்சா என்னை ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜாராக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி அமைதியாக இருக்கா. ஏன், நான் அதிராவை காதலிச்சதுனால? ஐயோ அப்படி கிடையாது. உங்களோட காதல் உண்மை. உங்களை மாரி காதலிக்கலாம் யாராலையும் முடியாது. ஆனால் என்னோடய இடம் வேற. நீங்களோ ஒரு நாட்டோட இளவரசர், நான் ஏதோ சாதாரண பணிப்பெண் தான். ஏன் வயன் தேயம் காதலிக்கலையா என்ன? அது வயன் ஒரு இளவரசி. அவங்க வந்து ஒரு பிரின்ஸை காதலிக்கலாம், கல்யாணம் பண்ணலாம். எனக்கு என்ன தகுதி இருக்குது? எனக்கு எங்கள் அப்பா அம்மாவே யாருன்னு தெரியாது. அப்படி இருக்கும் போது நான் போய் உங்களை மாதிரி ஒரு இளவரசரை எப்படி, அதை நினச்சி கூட பார்க்க முடியல. வேண்டாம், உங்களுக்குன்னு கண்டிப்பாக ஒரு நல்ல பெண் இருப்பா. நீங்கள் அந்த பொண்ணுக்காக காத்துட்ருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இங்கே பாரு, என் மனசில் வேறு யாரும் வரமாட்டாங்க. இதுக்கப்புறம் நீ மட்டும்தான். இந்த மனசில் வேறு யாரையும் என்னால் நினச்சி பார்க்க முடியல. உன் கூட இருந்தால் இந்த வாழ்க்கை முழுக்க நான் சந்தோஷமாக இருப்பேன்னு எனக்கு தோணுது.
உன்னை மாதிரி ஒரு பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. எனக்கு நீ அந்த ஊரை விட்டு வரும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அது என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியல. இந்த ஊருக்கு வந்து உன்னை முத வாட்டி பார்க்கும்போது என் மனசில் அவ்வளோ சந்தோஷம். அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் அன்றைக்கி கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது நான் உண்மையை சொல்கிறேன், அதை நாங்கள் வேணும்ட்டு தான் ஏற்பாடு பண்ணோம். வயனுக்கு தியாங் மேலே இருக்க காதல் வெளியே வரணும் தான் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறான். இப்போது ஜாரா தான் பார்க்குறா. என்ன? அப்போது என்னை மன்னிச்சிடு, ஆனால் அவங்க காதலை வெளியே கொண்டு வரதான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் எனக்குமே புரிஞ்சுது, தியாங் உன்னை காப்பாற்றும் போது என் மனசு ஏதோ பண்ணுச்சு. அப்போ தான் எனக்குமே புரிஞ்சுது உன் மேலே எனக்கு காதல் இருக்குன்னு, வேறு யாரும் உன்னை நெருங்கக்கூடாதுன்னு, நான் மட்டும்தான் உன் கூட இருக்கணும்னு தோணுச்சு. இங்கே பாரு, நீ எல்லாத்தையும் விட்டுரு. நீ ஒரு பணிப்பெண், எதுவுமே பற்றி யோசிக்காத. நீ ஒரு சாதாரண மனுஷி, நானும் ஒரு சாதாரண பையனாக இருந்தா நீ ஒத்துப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போது சாரா தான் யோசிக்கிறா. இங்கே பாரு, பயப்படாமல் சொல்லு, கடைசி வரைக்கும் உன் கூட தான் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது சாரா தான் நிற்பீங்களா அப்படின்னு கேட்குறா. இப்போது ஜங்குக்கு தான் சிரிக்கிறான். கண்டிப்பாக உன் கூட கடைசி வரைக்கும் நான் இருப்பேன். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, என்னைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாராவோட கையை தான் பிடிக்கிறான். இப்போது ஜாராவும் லைட்டாக சிரிக்கிறா. சிரிச்சுக்கிட்டே ஜங்குக்கோட கையை தான் அவ்வளோ பிடிக்கிறா. அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. சாரா, உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? என்னது? இது வரைக்கும் உன் முகத்தை எப்பயாவது ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கேன். இப்போ எனக்கு பார்க்கணுன்னு தோணுது. பார்க்கலாமா? நீ எப்படி இருக்குன்னு எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஜாராக்கும் லைட்டாக சிரிப்பு வருது. சுற்றி முற்றி பார்க்குறா. அங்கே யாரும் இல்லை அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போது ஜாரா தான் பொறுமையாக அவன் முக்காடை தூக்குறா. இப்போது ஜங்குக் தான் நேருக்கு நேர் ஜாரோட முகத்தை பார்க்குறான். பார்க்கும்போதே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒரு மாதிரி பட்டாம்பூச்சிலாம் பறக்குது மனசுக்குள்ள. ஜாராவும் அவள் வைக்கப்பட்ட கீழே குனிறா. இப்போ ஜங்குக் தான் அவனோட கையை வச்சு அவள் கண்ணத்தை பிடிக்கிறான். ஜாரா நிமிந்து ஜங்குக்கு தான் பார்க்குறா. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கண்ணை பார்த்து கேட்குறான். அவளும் ம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜங்குக் தான் ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணத்தை தேய்க்கிறான் கட்டவரில் வச்சு. சரி, யாராவது வந்துட போகிறாங்க அப்படின்ட்டு அவள் முக்காடு எடுக்கிறா. இப்போ ஜங்குக்கே அந்த முக்காடு எடுத்து பொறுமையாக போட்டு விடுறான். இது ஜாராக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி, போகலாமா அப்படின்னு கேட்குறா. போகலாம் அப்படின்ட்டு இப்போது ஜாராவோட கையை பிடிச்சி அவன் கூட்டிகிட்டு போகிறான். அதை பார்க்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே ஜங்குக் தான் அலெக்ஸ் கிட்டேயும் ஜாக் கிட்டேயும் சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் வாயில் கை வச்சிட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் 2 பேரும் காதலிக்கிறீங்களா அப்படின்னு ஜாக் கேட்குறான். ம் அப்படின்னு சொன்னதும் இப்போ அலெக்ஸ் தான் அப்பாடா, ஒரு காதல் செஞ்சிருச்சு, இப்போது இன்னொரு காதல் தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுதான் ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு ஜாக் ஒரு மாதிரி பெருமூச்சை வாங்குறான். அதெல்லாம் இல்லை, சேர்த்துடலாம் வாங்க. அதான் எப்படி? வைன் இளவரசி கொஞ்சம் கூட இடமே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. நேத்தி வளையல் கடையில் கூட நீங்கள் வேற, உங்களுக்கு விஷயம் தெரியாதுல்ல. அதுக்கப்புறம் வைன் போயிட்டு அந்த வளையலை வாங்கிட்டு வந்திருக்கா. என்ன, நிஜமாவா? இதை நேற்று ஜாரா தான் என்கிட்ட சொன்னான். இப்போது வைன் வந்து அவள் மனசார தியாங்க மன்னிச்சிட்டாலே அவங்க காதல் சேர்ந்துடும். தியாங் வந்து அதுக்கான மன்னிப்பை அவன் கேட்கணும். அது வைன் மன்னிச்சிட்டானா அவள் ஒத்துப்பா அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். அலெக்ஸ், தயங்கிட்ட சொல்லி வைன்கிட்ட பேச சொல்லு. இவங்க 2 பேர் மனசில் இருக்கிறத பரிமாறினா மட்டும்தான் இவங்களுக்கான ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு சொன்னதும் இப்போ அலெக்ஸா, சரிங்க பிரின்ஸ், ஆனால் வைன் இளவரசியை எங்கே பார்க்குறது? அவளை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரேன், அங்கே நீ தயங்க வர சொல்லு, சரியா? சரிங்க இளவரசரே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அலெக்ஸும் அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஜங்குக் தான் வைன், என்னது? தோட்டத்தில் நிறைய முயல் குட்டிங்களாம் வந்திருக்கு. என்ன, முயல் குட்டியா? ஆமாம், உனக்கு தான் பிடிக்கும்ல, வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இதோ வரேன். இப்போது வைனுமே அந்த இடத்துக்கு போகிறா. பார்த்தா
அது ஒரு மரம் தான். அந்த மரத்துக்கடியில் குட்டி குட்டி முயல் குட்டிங்களாம் ஓடிட்டுருக்கு. ஹீ, ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம்ல, இரு, அதை நான் சாப்பிட்றதுக்கு எதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அங்கேருந்து போகிறான். இந்த பக்கம் அலெக்ஸ் தான் போயிட்டு தேவங்கிட்ட அதை பற்றி சொல்லியிருப்பான். நீங்கள் போயிட்டு வைன் இளவரசிக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. உங்கள் தப்புக்காக நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. அப்போ தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இல்லைனா இப்படி தான் போயிட்டுருக்கோம் நாட்களும் அப்படின்னு சொன்னதும் இப்போ தேங்கோ ஒயினை பார்த்து பேச தான் வந்திருப்பான். இப்போ தேங் தான் பார்க்குறான். ஒயின் வந்து அந்த முயல் குட்டிங்களோட விளையாண்டுட்டு இருக்கத இப்போ கிட்டக்க தான் போகிறான். இப்போ ஒயின் நிமிந்து பார்க்குறா. பார்த்ததும் அந்த முயல் குட்டிங்களை எடுத்து கீழே வச்சுட்டு திரும்பி எந்திரிச்சு நடக்க போகிறா. இப்போ தேங் தான் ஒயின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஒயின் கேட்கல. ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு கூப்பிட்டதும் இப்போது ஒயின் தான் நிற்கிறா. ஒரு நிமிஷம், உன்கிட்ட நான் பேசணும். நான் மனசு விட்டு பேச வந்திருக்கேன். தயவு செஞ்சு தள்ளி போகணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ ஒயின் தான் திரும்பி மனசு விட்டு பேசவா? உங்களுக்கு இதயம்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்குறா. ஆமாம்ல, உங்களுக்கு இதயம்னு ஒன்று இருந்ததுனால தானே இவ்வளோ தூரம் வந்தீங்க. இல்லை வந்திருக்க மாட்டீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்டதும் இப்போ தேங்க்கு தான், இங்கே பாரு, நான் பண்ணது தப்பு தான். நான் பண்ண தப்புக்கு எதாலையும் சரி கட்ட முடியாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை நான் காதலிச்சு ஏமாற்றிருக்கேன். அதுவே நான் பண்ண உனக்கு பெரிய துரோகம். அதை தாண்டி உன்னை நான் தண்டிச்சிருக்கேன். உன்னை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். பரவாயில்லையே, இவ்வளோ பண்ணதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன? நான் இருக்காதான்னு தானே நினச்சேன். நீங்கள் ஒரு பிரின்ஸு, கண்டிப்பாக இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? இந்தமாதிரி நிறைய பேருக்கு தண்டனை கொடுத்துருப்பீங்க. எல்லாருக்கிட்டேயும் இப்படியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை, என்னை புரிஞ்சுக்கோ, என் சூழ்நிலை அப்படி. நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு வயன் தான் கேட்குறா. நான் எதுக்கு கோவப்படுறேன்னு உங்களுக்கு இப்போ கூடமா புரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இப்போ தேங்க தான் நிமிந்து பார்க்குறான் என்னன்ற மாதிரி. நீங்கள் என்னை காதலிச்சு ஏமாத்தும் போது கூட எனக்கு அவ்வளோ வலிக்கல. சொல்லப்போனால் ஏதோ ஒன்று தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. எனக்காவது உங்களுக்கு அது புரியும்னு நம்பிக்கையோடு தான் நான் இருந்தேன். ஆனால் என்னைக்கு ஜங்குக்கு நான் தான் விஷம் கொடுத்துருப்பேன்னு நீங்கள் நம்பினீங்களோ அன்னைக்கு என் மனசு சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. தெரியுமா, எப்படி நான் ஜங்குக்கு விஷம் வச்சுருப்பேன்னு நீங்கள் நம்பினீங்க? உங்க கூட நான் காதலிச்சு உங்கள் கூட பழகியிருக்கேன். என்றைக்குமே உங்களுக்கு உண்மையாக தானே இருந்தேன். அப்படி இருக்கும் போது சரி, நான் ஜங்குக்கு காதலிச்சதாகவே இருக்கட்டும். காதலிச்ச ஒருத்தவனுக்கு நான் விஷம் வைப்பேன்னு எப்படி நீங்கள் நம்பினீங்க? அப்போது அந்த மருந்தையும் நானே தான் கொண்டு வந்து கொடுத்தன்றதுக்காக நான் தான் அந்த விஷத்தை கொடுத்தன்றதுக்கு அர்த்தமா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறா. அவள் கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ தியாங்க்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. சரி, இப்போ வந்து நீங்கள் பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு என்னை மன்னிச்சிருன்னு வந்து கேட்குறீங்க. நானும் சரின்னு உங்களை ஏற்றுக்கிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் யாராவது அப்படி சொன்னாலும் உங்களோட எண்ணம் திருப்பி என்னை பக்கம் திரும்பாதுன்றது என்ன நிச்சயம்? நான் எந்த நம்பிக்கையில் உங்களை நம்பி காதலிக்கிறது? ஒரு வாட்டி ஏமாத்திட்டீங்க, மறுவாட்டி என்னை ஏமாற்ற மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? கேட்குற ஒரு கேள்வியும் தியோங்க்கு அவனோட மனசில் ஈட்டியே இறங்குற மாதிரி இருக்கு. ஓகே டாமி, இதோட இந்த ஃபைனல் பாட்டுன்னு என்னால் சொல்ல முடியல. ஸோ டியூரேஷன் அதிகமாக போனது காரணத்தினால் நான் 2 பாட்டாக தரேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஃபைனல் முடிஞ்சிடும்டா. ஸோ அதை வந்து நான் ஃபைனல் பார்ட் 2வாக தரேன். ஓகேவாடா? நான் எதிர்பார்க்கவே இல்லை இது இவ்வளோ லென்த்தாக போகும்னு. டோன்ட் வரிடா, நாளைக்கு பார்ட்டில் நான் முடிச்சிடுவேன். ஓகேவா? ஓகேடா அம்மி, பாய்.